الحمد لله رب العالمين والصلاة والسلام على رحمة للعالمين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم أمتي هذه أمة مرحومة صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு எல்லா புகழும் உரித்தாகுக. ஸலாத்தும் ஸலாமும் நம் உயிரினும் மேலான தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அந்த அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிச்சுவற்றை வழுவாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபியீங்கள், தபஉ தாபியீங்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லவர்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக பொழியட்டுமாக. நாமெல்லாம் மரணிக்கும் நேரத்தில் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற திருக்கலிமாவை முதட்டளவில் அல்ல உள்ளத்தால் மொழிந்து மரணிக்கும் நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்துள் பாலிப்பானாக. நம்முடைய வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ ஏற்பட்டுவிட்ட சிறிய பெரிய குற்றங்குறைகளை, பிழைகளை, பாவங்களை கருணைமிக்க ரப்புல் ஆலமீன் மன்னித்து அவனுடைய திரு பொருத்தத்தை பெற்ற சாலிஹான மக்களின் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் சேர்த்தருள் பாலிப்பானாக. எந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தை பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்ற லட்சியத்தில் இப்படி ஒரு நிகழ்வை நாம் கடந்த 14 ஆண்டுகளாக ஏற்பாடு செய்திருக்கிறோமோ, எல்லாம் வல்ல ரப்பு சுப்ஹானஹு தஆலா இந்த மஜ்லிஸை ஒப்புக்கொள்ளப்பட்ட மஜ்லிஸாக ஆக்கி அருள்பாலிப்பானாக. கியாமத்து வரை இந்த ஏற்பாட்டை அல்லாஹ் உரியவர்கள் மூலமாக கொண்டு செல்வானாக. இதற்காக எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு தரக்கூடிய பெருமக்களுக்கு அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் வாழ்வாங்கு வாழும் நற்பாக்கியத்தை தந்தருள் பாலிப்பானாக. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாக்கு, வாழ்வு, வாக்கு, வரலாறு இவற்றை பேசுவதற்காக, மறந்தவற்றை நினைவூட்டிக் கொள்வதற்காக, நம்முடைய வாழ்வில் அவர்களுடைய சுன்னத்துகளை பின்பற்றி நடப்பதற்காக நம்முடைய முன்னோர்கள் இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்தில் இப்படி ஒரு ஏற்பாட்டை நமக்காக செய்திருக்கிறார்கள். இங்கே குடுமியிருக்கக்கூடிய மக்கள், தாய்மார்கள், பெரியவர்கள் கடந்த 14 வருடங்களாக இங்கு பேசப்படக்கூடிய உரைகளை, வரலாற்று செய்திகளை, தத்துவங்களை, பொன்மொழிகளை பெரிய அளவில் உள்வாங்கியவர்கள்தான். ஆனால் இன்னும் ரசூலுல்லாஹ்வை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் நமக்கு குறைந்தபாடில்லை. இந்த உலகத்தில் அதிகமாக வாசிக்கப்படும் தலைவராக முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். நபிகளாருடைய வாழ்க்கை என்பது சொல்லித்தீராத வாழ்க்கை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வார்த்தைகளுக்குள்ளும் வர்ணனைகளுக்குள்ளும் அடங்காதவர்கள். மகாத்மா காந்தி ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றை ரொம்ப சுவாரஸ்யமாக படித்து கொண்டே இருந்துவிட்டு வரலாறு முடிந்து விட்டதற்கு பிறகு அவர் சொன்னார், நான் இன்னும் படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு
வாசித்த புத்தகம் நபிகளாருடைய வரலாறு. அது திடீரென்று முடிந்து போன பொழுது நான் ரொம்பவும் கவலையுற்றேன் என்று அவர் சொன்னார். பெருமானாரை குறித்து புத்தகங்கள் உலகத்திலே வந்து கொண்டே இருக்கின்றன. பெருமானாருடைய சாதனை என்பது அவ்வளவு பெரிய மகத்தான சாதனை. டாக்டர் ஸ்பிரிஞ்சர் என்று சொல்லக்கூடிய ஜெர்மன் நாட்டை சேர்ந்த அறிஞர் சொல்கிறார், நபிகளாரை குறித்து இதுவரைக்கும் 5 லட்சத்திற்கும் அதிகமான புத்தகங்கள் வெளியாகி இருக்கிறது என்று சொல்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பண்பு எப்படி இருந்தது, அவருடைய அணுகுமுறை எப்படி இருந்தது, அவருடைய பழக்க வழக்கம் எப்படி இருந்தது, குழந்தைகளிடத்தில் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், மனைவியிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள், பள்ளிவாசலுக்கு வருகிற பொழுது அவருடைய அணுகுமுறை எப்படி இருந்தது என்று தொடங்கி வெளிநாட்டு தூதுவர்களிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொள்ளுகிற முறை, போர்க்களத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொள்ளுகிற முறை என்று ஒவ்வொரு பக்கங்களையும் தனித்தனியாக ஆய்வு செய்து 5 லட்சத்திற்கும் அதிகமான புத்தகங்கள் உலகத்திலே வெளியாகி இருக்கிறது என்று ஜெர்மன் நாட்டை சேர்ந்த டாக்டர் ஸ்பிரிஞ்சர் சொல்கிறார். இப்பொழுதும் ரசூலுல்லாவை குறித்து புத்தகங்கள் உலகத்தில் வந்து கொண்டுதான் இருக்கிறது. அது நின்றபாடு இல்லை. உலகத்தில் அதிகமாக வாசிக்கப்படும் தலைவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்தில் அதிகமாக நேசிக்கப்படும் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்தில் அதிகமாக விமர்சிக்கப்படும் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்தில் அதிகமாக புகழப்படும் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு தலைவர் 2 நிலைகளை எதிர்கொள்ளுகிற பெருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உண்டு. ஒரு பக்கம் விமர்சனங்கள் நடந்து கொண்டே இருக்கும், இன்னொரு பக்கம் அவருடைய புகழாரங்கள் இன்னொரு பக்கம் நடந்து கொண்டே இருக்கும். இந்த 2 நிலைகளையும் பெற்றவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வகையில் அரபு நாட்டிலே ஒரு புத்தகம் வெளியானது. சலாஹுத்தீன் அல் முனஜ்ஜத் என்பது அவருடைய பெயர். அவர் ஒரு புத்தகத்தை எழுதினார். அந்த புத்தகம் பெரும் வரவேற்பை பெற்றது. ஆனால் அந்த புத்தகத்தை நிறைவு செய்கிற விஷயத்தில் அவர் தோற்று போனார். அந்த புத்தகத்துடைய தலைப்பு என்ன என்றால், அல் முஅஜமு ஃபீமா உல்லிஃப அன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானாருடைய வரலாற்றை பேசுகிற புத்தகம் அல்ல அது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இதுவரைக்கும் எத்தனை புத்தகங்கள் வெளியாகி இருக்கிறதோ அந்த புத்தகங்களுடைய தலைப்புகளை தொகுத்து வெளியிடுவது அவருடைய முக்கியமான நோக்கம். அவர் அதற்கான அறிவிப்பை வெளியிட்டார். வெளியிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அரபு மொழியிலேயும் அரபு மொழிக்கு நெருக்கமாக இருக்கிற பல்வேறு உலக மொழிகளிலேயும் வெளியாக இருக்கக்கூடிய புத்தகங்களுடைய பட்டியலை தொகுத்து கொண்டே இருக்கிறார். ஒரு கட்டத்தில் அவர் நிராசை அடைந்து விட்டார். கிட்டத்தட்ட 10,000த்திற்கும் அதிகமான தலைப்புகளில் அவர் தொகுத்து கொண்டே இருக்கிறார். 424 பக்கங்களை நான் தொகுத்து முடித்திருக்கிறேன். என்னால் இந்த புத்தகத்தை இன்னும் அச்சுக்கு கொடுக்க முடியவில்லை என்று சொன்னார். அது எப்பொழுது முடியும் என்று எனக்கு தெரியவில்லை. தகவல்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அந்த புத்தகத்தை குறித்த விமர்சனங்களை நான் எழுதவில்லை. ஒவ்வொரு பக்கத்திலும் புத்தகத்தின் பெயர், அதை எழுதியவர், அது வெளியிட்ட ஆண்டு, அதனுடைய பதிப்பகம், இந்த 4 செய்திகளை மட்டும்தான் அந்த புத்தகத்தில் இடம்பெற செய்கிறேன். ஆனால் 10,000த்தையும் தாண்டி அந்த புத்தகத்தின் தலைப்புகள் போய்கொண்டே இருக்கிறது. என்னால் அச்சுக்கு கொடுக்க முடியவில்லை என்கிற நிலை வந்த பொழுது, இனி வரக்கூடியதை நாம் 2வது பகுதியாக தொகுத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி நான் முதல் பாகத்தை அச்சுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னார். பெருமக்களே, ஒரு இறை தூதரை பற்றி, ஒரு தலைவரை பற்றிய புத்தகம் ஆயிரக்கணக்கில் அல்ல லட்சக்கணக்கிலே எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் அந்த வாழ்க்கை எவ்வளவு மகத்தான வாழ்க்கை, எவ்வளவு உயரிய வாழ்க்கை, அந்த மகத்தான தலைவர் உருவாக்கி இருக்கிற சமூகம் எவ்வளவு உயர்ந்த சமூகம் என்பதை நாம் இன்றைக்கு இங்கே பார்க்க இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து, அவர்களை தொகுக்கிற விஷயத்தில், அவர்களை பேசுகிற விஷயத்தில் எல்லோரும் எல்லா இடத்திலேயும் தோல்விகளை ஒப்புக்கொள்ளத்தான் செய்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாக்கம் அவர்களை விமர்சனம் செய்தவர்களையும் அவர்களுடைய எதிரிகளையும் கூட ரசூலுல்லாஹ் பணிய வைத்திருக்கிறார்கள். அவர்கள் மறைந்து 15 நூற்றாண்டுகளுக்கு பின்னாலும் கூட அவர்களை குறித்த விமர்சனங்கள் நின்றவாடு இல்லை. அவர்களை குறித்து கார்ட்டூன்கள் வரையப்படுகிறது, அவர்களை குறித்து கேலி சித்திரங்கள், கட்டுரைகள், மோசமான கட்டுரைகள் விமர்சிக்கப்படுகிறது, அவர்களை குறித்து திரைப்படங்கள் எடுக்கப்படுகிறது. ஆனாலும் கூட திரைப்படம் எடுத்தவன் எடுக்கிற பொழுது சந்தோஷமாக இருக்க முடியும்.
அவன் எடுத்து முடித்ததற்கு பிறகு அவனுடைய உள்ளத்தை பிடித்து உலுக்குகிற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறார்கள். அதனால்தான் ரசூலுல்லாவை விமர்சித்த ஒரு திரைப்பட கலைஞர், அவர் மேலை நாட்டிலே இருப்பவர், அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தர்பாருக்கே சென்று மன்னிப்பு கேட்ட செய்திகளை நாம் பார்க்கிறோம். தன்னை விமர்சனம் செய்பவர்களை தன்னுடைய தர்பாருக்கே அவன் உலகத்தின் எந்த மூலையிலே இருந்தாலும் கொண்டு வந்து நிறுத்தி மன்னிப்பு கேட்கிற ஆற்றல் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உண்டு. யாராக இருந்தாலும் ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றை படிக்கிற பொழுது அவர்கள் நடுநிலை சிந்தனையோடு நல்ல நோக்கத்தோடு ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றை படிக்க ஆரம்பித்து விட்டால் அவருடைய ஒப்பீனியன், ஒரு நல்ல ஒப்பீனியனுக்கு அவர் வந்துவிட முடியும், ஒரு நேர்மையான முடிவுக்கு அவர் வந்துவிட முடியும். நான் உங்களுக்கு ஒரு செய்தியை, தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு செய்தியை சொல்கிறேன். நமக்கெல்லாம் தெரியும், தந்தை பெரியார் அவர் நபிகளாரை குறித்து என்ன சொல்லி இருக்கிறார் தெரியுமா? மறைந்த சிராஜுல் மில்லத் அப்துல் சமது சாஹிபுடைய தந்தையார் மர்ஹூம் அல்லாமா ஆக்கா அப்துல் ஹமீது பாக்கவி அவர்கள், அவரும் பெரியாரும் ஒரு நெருங்கிய கூட்டாளிகள். அவர் கோபிச்செட்டிப்பாளையத்திலே அந்த காலத்தில் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்காக அவர் செல்வது வழக்கம். ஜும்மா நடத்துவதற்காக சென்னையிலே இருந்தும் காரைக்காலில் இருந்தும் அவர் புறப்பட்டு போவது வழக்கம். அப்படி அவர்கள் போகிற பொழுது ஜும்மாவை முடித்து விட்டதற்கு பிறகு நண்பர் பெரியாரை சந்திப்பதற்காக அவருடைய வீட்டுக்கு வருவார். வந்தவர்கள் அவர் நண்பர்களாக வாயா போயா என்று பேசிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நெருக்கமான நண்பர்கள் 2 பேரும். இன்னைக்கு என்னையா பேசின என்று இவர் கேட்க, அல்லாமா அவர்கள் தாங்கள் ஜும்மாவிலே பேசிய கருத்துக்களை அவரோடு பகிர்ந்து கொள்ள 2 பேரும் செல்லமாக அங்கும் இங்குமாக மதங்களை குறித்த வாக்குவாதங்களை நடத்தி கொண்டே இருப்பார்கள். ஒரு கட்டத்தில் அல்லாமா ஆக்கா அப்துல் ஹமீது பாக்கவி அவர்கள் திருக்குர்ஆனுக்கு தர்ஜுமா எழுத வேண்டும் என்ற ஒரு முயற்சியை மேற்கொள்கிறார்கள். அப்படி ஒரு முயற்சியை அவர்கள் மேற்கொண்ட பொழுது ஒரு எதிர்ப்பு கிளம்பியது. தமிழில் தர்ஜுமா தேவையில்லை, அது தேவையில்லாத கொள்கை குழப்பங்களையும் சலசலப்புகளையும் மக்கள் மத்தியில் அது ஏற்படுத்தும், அது தேவையில்லை என்ற ஒரு விமர்சனம் வந்தது. அந்த திருக்குர்ஆனுடைய தர்ஜுமாவை, மொழிபெயர்ப்பை முடித்து அதை வெளியிடுகிற தருவாயில் அதற்கான எதிர்ப்பு கிளம்பிய பொழுது இதை செய்யலாமா செய்யக்கூடாதா என்கிற பெரும் குழப்பத்தில் அல்லாமா அவர்கள் இருந்தார்கள். ஒரு வெள்ளிக்கிழமை ஜும்மாவை முடித்துவிட்டு பெரியாருடைய வீட்டுக்கு வருகிறார். அப்படி வருகிற பொழுது, என்னையா இன்னைக்கு ரொம்ப சோகமாக இருக்கிறார் என்று தந்தை பெரியார் கேட்ட பொழுது நடந்த செய்திகளை அல்லாமா அவர்கள் சொல்கிறார்கள். திருக்குர்ஆனுக்கு நான் தமிழில் மொழிபெயர்ப்பு கொண்டு வருகிறேன், ஒரு பெரிய அளவிலே எங்கள் மக்கள் மத்தியிலே எதிர்ப்பு இருக்கிறது, இதை கொண்டு வரலாமா வேண்டாமா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று அல்லாமா அவர்கள் சொன்ன பொழுது தந்தை பெரியார் அந்த தர்ஜுமாவை வாங்கி படித்துவிட்டு, நல்ல தமிழில் இதை மொழிபெயர்த்திருக்கிறாய், யார் சொன்னது வெளியிடக்கூடாது என்று, உங்கள் மக்கள் இதை தடுத்தாலும் பரவாயில்லை, இதை வெளியிடுவதற்கான முயற்சிகளை நான் செய்வேன் என்று சொல்லி அவரை ஊக்கப்படுத்தினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு திருக்குர்ஆனை குறித்த உரையாடல் 2 பேருக்கும் நடக்கிறது. தீண்டாமையை குறித்து தந்தை பெரியாருக்கு சொன்னவர் ஆக்கா அப்துல் ஹமீது பாக்கவி அவர்கள். வட்டியின் கொடுமையை குறித்தும் தமிழர்களை சில பேர் வட்டியை வைத்து சுரண்டுகிற அந்த போராட்டம் தந்தை பெரியார் முன்னெடுப்பதற்கு யார் காரணம் என்று சொன்னால் அல்லாமா ஆக்கா அப்துல் ஹமீது பாக்கவி அவர்கள். திருக்குர்ஆனுடைய தஃப்சீருடைய மகத்துவம் அது. அதன் பிறகு என்ன நிகழ்ந்தது என்றால், திருக்குர்ஆனுடைய கருத்துக்களை கொஞ்சம் கொஞ்சமாக உள்வாங்கிய தந்தை பெரியார் அவருடைய குடியரசு பத்திரிகையில் இதுவரைக்கும் எந்த சமயத்தையும் எந்த சமய தலைவரையும் பாராட்டி ஒரு கட்டுரையோ ஒரு புத்தகமோ ஒரு விமர்சனமோ அவர் முன்வைத்ததில்லை. கடுமையாக விமர்சனம் செய்தான் எல்லா மதங்களை பற்றியும் தந்தை பெரியார் பேசியிருக்கிறார். ஆனால் இயற்கை மதம் என்று ஒரு புத்தகத்தை ஆக்கா அப்துல் ஹமீது பாக்கவி அவர்கள் தொகுத்தார்கள். அந்த புத்தகத்தை பாராட்டி அந்த புத்தகத்திற்கு வாழ்த்துறையை தன்னுடைய குடியரசு பத்திரிகையிலே வெளியிட்ட தந்தை பெரியார் வெளியிட்ட பொழுது அது அன்றைக்கு ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. பாருங்கள், இறை மறுப்பு கொள்கையிலே இருப்பவர் கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, இல்லவே இல்லை, கடவுளை கற்பிப்பவன் முட்டாள் என்று பேசிய தந்தை பெரியார் கடைசியிலே அவருடைய மரணிக்கும் தருவாயில் ஒரு வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தையை சொல்வதற்கு என்ன காரணம் என்றால் அது அல்லாமா ஆக்கா அப்துல் ஹமீது பாக்கவி ரஹிமஹுல்லா அவர்களுக்கும் அவர்களுக்கு இடையிலேயும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பண்பின் வெளிப்பாடாக அந்த வார்த்தை வந்தது. தந்தை பெரியார் கடைசி காலத்தில் ஒரு முடிவுக்கு வந்தார். இன்றைக்கும் அவருடைய சிற்பங்களுக்கு கீழே, சிலைகளுக்கு கீழே கடவுள் இல்லை, கடவுளை கற்பிப்பவன் முட்டாள், நம்புபவன் முட்டாள் என்று எழுதப்பட்டிருந்தாலும் கூட தந்தை பெரியார் கடைசியாக வந்த முடிவு என்ன தெரியுமா?
பல கடவுள் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை, பல கடவுள் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அதை அறிவு ஒத்துக்காது, புத்தியும் ஏத்துக்காது. அது புத்தி ஒத்துக்காது, அறிவும் அதை ஏற்றுக்கொள்ளாது. ஒரு கடவுள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் அதை சொன்னவர் நபிகள் நாயகம். நபிகள் நாயகம் பொய் சொல்ல மாட்டார் என்று சொன்னார். எனக்கு முன்னாலே பேசிய அருமை சகோதரர்கள் ஒரு செய்தியை சொன்னார்கள். உம்மத்தே முஹம்மதியா, முகமது நபியுடைய உம்மத் அவர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள் என்கிற ஒரு செய்தியை சொன்னார்களா இல்லையா? உலகம் முழுக்க இந்த பண்பு யாரிடமிருந்து வந்தது என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறத்தில் இருந்து அந்த பண்பு வந்திருக்கிறது. அந்த பண்பு வந்திருக்கிறது. அவர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள் என்கிற அந்த தத்துவத்தை இது ஒரு சாதாரண செய்தி அல்ல. தத்துவியலாளர்கள், சிந்தனையாளர்கள், எல்லா மதங்களை குறித்தும் கரைத்து குடித்த பெருமக்கள், ஆய்வாளர்கள் சொல்லுகிற ஒரு பெரிய உண்மை என்ன என்றால், அவர் சொல்கிறார், ஒரு இறைவன் இருப்பதற்கு சாத்தியம் இருக்கிறது. அதை சொன்னவர் முகமது நபி. முகமது நபி ஒருபோதும் தன் வாழ்நாளில் பொய் சொன்னதில்லை என்று சொல்கிறார். இதை நாம் ஈமான் என்று எடுத்துக்கொள்வதா? இது எந்த முடிவு என்று நாம் எடுத்துக்கொள்வது? பெருமக்களே, அறிஞர் பெருமக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்வை படிக்கிற பொழுது அவரிடமிருந்து ஒரு நியாயமான ஒரு கருத்து வெளிப்படுவதை நாம் பார்க்க முடியும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று நினைத்தார்களோ அப்படிப்பட்ட ஒரு உத்தம சமூகத்தை, உயர்ந்த சமூகத்தை இந்த உலகத்தில் நிகழ்த்தி காட்டினார்கள். அதற்காக பாடுபட்டார்கள், அதற்காக உழைத்தார்கள், அதற்காக கவலைப்பட்டார்கள், அதற்காக அல்லாஹ்விடத்தில் கையேந்தினார்கள், பிரார்த்தனை செய்தார்கள். இந்த உம்மத்தை பற்றிய கவலைதான் நபிகளாருடைய கவலையின் பெரும் கவலையாக இருந்தது என்று நாம் வரலாற்றிலே பார்க்க முடியும். என் கண்கள் மட்டும்தான் உறங்குகிறது, என் கல்வி விழித்துக் கொண்டே இருக்கிறது என்று சொன்னார்களே, அது இந்த உம்மத்திற்காக விழித்தது. இந்த உம்மத்து ஹிதாயத்தை பெற வேண்டும், அது வழிகேட்டில் சென்றுவிடக் கூடாது என்பதற்காக. உலகத்தில் எந்த தலைவராவது சொல்ல முடியுமா, என் கண்கள் விழித்திருக்கிறது, என் கல்வி உங்களுக்காக, என் கண்கள் மூடி இருக்கின்றன உறங்கும் பொழுது, என் கல்வி உங்களுக்காக விழித்திருக்கிறது என்று சொல்வதாக இருந்தால், அது இந்த உம்மத்தின் மீது தாங்கள் உருவாக்க நினைக்கிற அந்த கனவு சமூகம் எவ்வளவு சிறந்த சமூகமாக இருக்க வேண்டும் என்கிற தேட்டத்தின் வெளிப்பாடாகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தை இருப்பதை நாம் பார்க்க முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, அவர்களுக்கு பின்னாலே வந்திருக்கக்கூடிய அவருடைய உம்மத்தவர்களும் சரி, இந்த உலகத்தில் ஒரு பெரும் செல்வாக்கை செலுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிறந்த உம்மத்தை உருவாக்க வேண்டும் என்று எல்லா தலைவர்களும் கனவு கண்டதை போல கனவு கண்டார்கள், அதில் வெற்றியும் பெற்றார்கள். ஆனால் அந்த உம்மத்து நான் வாழும் காலம் வரை இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்ட உம்மத்தல்ல, தனக்கு பின்னாலும் இந்த உம்மத்து வாழ வேண்டும், இப்படிப்பட்ட ஒரு சிறந்த சமூகமாக அது இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த உலகம் அராஜகத்திற்குள்ளே விடுகிற பொழுது, இந்த உலகத்தில் அநியாயங்களும் அக்கிரமங்களும் தலையெடுக்கிற பொழுது, இந்த உலகத்தில் மதுப்பழக்கமும் ஆபாசமும் இன்ன பிற சமூக அனாச்சாரங்களும் கொடிகொட்டி வாழ்கிற பொழுது, அதை தடுக்கிற சமூகமாக, அவர்களுக்கு நேர்வழியை சொல்லும் சமூகமாக, அவர்களுக்கு உயர்ந்த பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் கற்றுக் கொடுக்கிற சமூகமாக கியாமத்து வரை என் உம்மத்து இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால் தான் அவர்கள் வாழும் காலத்திலேயே தாங்கள் உருவாக்க நினைத்த சமூகத்தின் அந்த காட்சியை பார்த்துவிட்டு சென்றார்கள். அவர்கள் எந்த சமூகத்தை வெற்றி பெற்ற சமூகமாக, உயர்ந்த சமூகமாக பார்க்க வேண்டும் என்று விரும்பினார்களோ, தங்கள் வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில் அதை பார்த்தார்கள். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற அந்த கடைசி தருணங்களில் ரசூலுல்லாஹ்விற்கு பின்னாலே நின்று தொழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு மஸ்ஜிதுன் நபவியில் திரண்டிருக்கிற மூமின்கள், சஹாபா பெருமக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸல்லாவுக்கு வர முடியாமல் இமாமத் செய்ய முடியாத அந்த கட்டத்திலும் கூட தங்களுடைய வீட்டின் திரையை திறந்து பார்த்து பெருமைப்பட்டார்கள் இல்லையா? அந்த சமூகம் உலகத்தில் இன்றைக்கும் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறது. சஹாபாக்களிடத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பண்பும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றுக்கொண்ட ஒரு பண்பு. சஹாபாக்கள் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் இருந்த வாழ்க்கை நிலை என்பது வேறு. சஹாபா பெருமக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து அவர்கள் தங்களுடைய உயரத்தின் உச்சத்திற்கு சென்றிருக்கக்கூடிய வரலாறுகளை நாம் பார்க்க முடியும். எந்த வரலாறு இருண்ட யுகத்தில் வாழ்பவர்கள், எந்த வரலாறு நாகரீகம் தெரியாதவர்கள், அநாகரீகமானவர்கள், காட்டுமிராண்டிகள், மனிதர்கள் என்று சொல்வதற்கு தகுதியற்றவர்கள்,
மனைவிக்கும் பிள்ளைக்கும் மகளுக்கும் தாய்க்கும் வித்தியாசம் தெரியாமல் வாழ்ந்தவர்கள் என்றெல்லாம் வரலாற்று அறிஞர்கள் விமர்சிக்கிறார்களே, அந்த சமூகத்தை பார்த்துத்தான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஹாபி கன்னுஜூம், பூமியில் வாழ்வதற்கு நீங்கள் தகுதி இல்லை என்ற என் உம்மத்தை பார்த்து சொல்கிறீர்கள், அவர்கள் வானத்தில் மின்னுகிற நட்சத்திரங்களை போன்றவர்கள் என்று சொன்னார்கள். என்னுடைய சஹாபாக்களில் நேர்வழி பெற்ற சஹாபா ஹலீஃபாக்களை நீங்கள் பின்பற்றுங்கள், நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் என்று தாங்கள் வாழுகிற காலத்திலேயே தாங்கள் உருவாக்க நினைத்த உம்மத்தை குறித்த நற்சான்றிதழை வழங்கி சென்றவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெருமானாருக்கு இந்த உலகத்தில் எவ்வளவு மங்காத புகழ் இருக்கிறதோ, அழிக்க முடியாத புகழ் இருக்கிறதோ, அதே மங்காத புகழும் அழிக்க முடியாத புகழுக்கும் சொந்தக்காரர்கள் உம்மத்தே முஹம்மதியா. அது கியாமத்து வரைக்கும் அது தொடரும். கியாமத்து வரைக்கும் இந்த உம்மத்திற்கு நற்செய்தியை நற்பண்பை சொல்லுகிற இடத்தில் யார் இருப்பார்கள் என்றால் முஸ்லிம் சமூகம் இருக்கும். இஸ்லாத்திடத்தில் முஸ்லிம்களிடத்திலே இந்த உலகத்திற்கு சொல்வதற்கு நிறைய நல்ல செய்திகள் இருக்கின்றன, நல்ல செய்திகள் இருக்கின்றன. அதை பார்த்துத்தான் பெருமக்கள் பலரும் இந்த மார்க்கத்தை தழுவிக்கொண்டு இருக்கிற காட்சிகளை பார்க்கிறோம். கத்தரில் கால்பந்து போட்டி நடைபெற்றது. அப்படி நடைபெற்ற பொழுது கத்தர் அரசாங்கம் ஆங்காங்கே நபிகளாருடைய பொன்முடிகளை நியான் விளக்குகளால், டிஜிட்டல் விளக்குகள் பதிவு செய்திருந்தது. அது ஒரு செய்தி என்னன்னா, நீங்கள் இன்னொரு சகோதரரை பார்த்து நீங்கள் சிரியுங்கள், புன்னகை நீங்கள் செய்யுங்கள், அது நீங்கள் செய்யும் தர்மம் என்று சொன்ன பொழுது மேலை நாட்டில் இருந்து வந்தவர்கள் அந்த வாசகத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு வியந்து போய் அதை படித்தவர்கள் தங்களுக்கு முன்னாலே இருக்கிற மக்களை பார்த்து ஒரு கணம் சிரித்து விட்டு போனார்கள். ஒரு அதிர்ச்சிகரமான செய்திகளை பார்க்கிற பொழுது நம்முடைய முகபாவனை எப்படி மாறுகிறதோ அதே போல உங்களுடைய சகோதரரை பார்த்து நீங்கள் சிரியுங்கள், புன்னகை நீங்கள் செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது அதை வாசித்த மேலை நாட்டவர்கள் அதை வாசித்து விட்டு சிரித்து விட்டு போனார்கள். இது டொனேட், நீங்கள் செய்யக்கூடிய ஒரு டொனேஷன், இது ஒரு தர்மம், ஒரு தான தர்மத்திற்கு நிகரான காரியம் என்று இந்த உலகத்திற்கு நன்மைகளை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சமூகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி இருக்கிற சமூகம். மேலை நாடுகளில் தான் பொதுவாக இந்த கால்பந்து போட்டிகள் நடக்கும், விளையாட்டு போட்டிகள் நடக்கும். அங்கே பல்வேறு கலாச்சார சீரழிவுகள் நடக்கும். கத்தரில் அது நடந்த பொழுது எந்த கலாச்சார சீரழிவுக்கும் அனுமதி வழங்கப்படவில்லை என்பது ஒரு செய்தி. இன்னொரு செய்தி என்னன்னா, பொலிவியாவில் இருந்து ஒரு யூடியூபர் வந்திருந்தார் இந்த காட்சிகளை படம் பிடிப்பதற்காக. அவர் கத்தரை குறித்த எல்லா செய்திகளையும் தன்னுடைய விளாகராக இருந்து எல்லா செய்திகளையும் யூடியூப்ல பதிவு பண்ணி கொண்டே இருந்தார். அவர் சொன்ன ஒரு செய்தி என்னன்னா, எனக்கு 32 வயசாச்சு, நான் கத்தரில் ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தேன், எனக்காக ஒரு ஹோட்டல் ஏற்பாடு செய்திருந்தார்கள், அந்த ஹோட்டலில் நான் தங்கியிருந்தேன். அப்படி தங்கி இருக்கிற பொழுது நான் கழிவறைக்கு சென்ற பொழுது நான் என்னை ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். என்ன என்று கேட்ட பொழுது, எங்களுடைய நாடுகளில் கழிவறைகளில் நாங்கள் கழிவை வெளியேற்றியதற்கு பிறகு சுத்தம் செய்வதற்கு டிஷ்யூ பேப்பர் தான் வைத்திருப்போம். ஆனால் கத்தரில் நான் பாத்ரூமில் பார்த்த பொழுது தண்ணீருக்கான பைப்பையும் வைத்திருந்தார்கள். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் வெளியிலே வந்து அதை குறித்து யூடியூபிலே ஒரு பதிவு போட வேண்டும் என்று நண்பர்களிடத்தில் கேட்ட பொழுது, முஸ்லிம்கள் தங்களுடைய கழிவறைக்கு சென்று விட்டதற்கு பிறகு தங்களை தண்ணீரால் சுத்தம் செய்து கொள்வார்கள் என்கிற செய்தி எனக்கு சொன்ன பொழுது ஆச்சரியப்பட்டேன். நான் எனக்கு 32 வயதாகிறது. நான் இதுவரைக்கும் டிஷ்யூ பேப்பர் தான் பயன்படுத்தி இருக்கிறேன் தவிர கத்தருக்கு வந்ததற்கு பிறகுதான் நான் தண்ணீரை பயன்படுத்தேன், உறுப்புகளை கழுவினேன் என்று அவர் சொல்கிறார். பெருமக்களே, நாம் சிறுநீர் கழித்துவிட்டு எந்த முஸ்லிமாக இருந்தாலும் கழுவாமல் அந்த இடத்திலே இருந்து வரமாட்டார். அதே போல தண்ணீர் இல்லாத இடத்தில் எவ்வளவு ஆத்திரம் சிறுநீர் வந்தாலும் அங்கே அவர் செல்லவும் மாட்டார். கழுவதற்கான தண்ணீர் இருந்தால் தான் செல்வார். என்னுடைய மாற்று மத சகோதரர்கள் பலரையும் நான் அறிவேன். நம்மிடமிருந்து கற்றுக்கொண்ட அந்த பண்பை இன்றைக்கும் அவர்கள் கடைபிடிக்கிறார்கள். சாதாரணமான விஷயம் அல்ல. இந்த உலகத்திற்கு சொல்வதற்கு நிறைய நன்மைகளை கைவசம் வைத்திருக்கிற உம்மத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்து. நமக்கு தெரியும், கத்தருடைய அந்த விளையாட்டு போட்டி தொடங்குகிற பொழுது யா அய்யுஹன் நாசு இன்னா ஹலக்னாகும் மின் தக்கரின் வ உன்சா என்று சொல்லக்கூடிய அந்த ஆயத்தை, அந்த வசனத்தை சொல்லி, உலக மக்களே, நீங்கள் ஒரு தாயிலிருந்தும் ஒரு தந்தையிடமிருந்தும் நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் குலங்களாக கோத்திரங்களாக பல்வேறு மொழி பேசக்கூடியவர்களாக தேசத்தவர்களாக மாறியிருப்பது நீங்கள் உங்களுக்கிடையிலே ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் அறிமுகம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்தை ஓதித்தான் உலகமே வியந்து பார்க்கிற அளவுக்கு அந்த நிகழ்ச்சி தொடங்கியது. இப்பொழுது கடந்த மாதம் பாரிஸிலே ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றது. ஒலிம்பிக் போட்டி நடைபெற்ற பொழுது பாரிஸிலே அந்த தொடக்க நிகழ்ச்சி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அறிஞர்களாலும் எழுத்தாளர்களாலும் கடுமையாக விமர்சனத்திற்கு உள்ளானது. என்ன காரணம் தெரியுமா? அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால்,
இந்த ஓரின சேர்க்கையாளர்கள் என்று சொல்லக்கூடிய தன்பால் ஈர்ப்பு விரும்பிகள் இருப்பாங்களா இல்லையா, அவங்கள ஃபுல்லாக முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி இயேசுநாதருடைய ஒரு படம் இருக்கிறது, தி லாஸ்ட் சப்பர் என்று சொல்லக்கூடிய ஒரு படம். இயேசுநாதர் கடைசியாக பங்கெடுத்து கொண்ட ஒரு விருந்து அது. நீங்கள் அந்த பெரிய பெரிய ஹோட்டல்களுக்கு செல்லுகிற பொழுது அந்த ஓவியத்தை நீங்கள் பார்க்க முடியும். லியோனார்டோ டாவின்சி என்று சொல்லக்கூடிய ஒரு ஓவியர் தான் அதை வரைந்தார். மோனலிசா என்று சொல்லக்கூடிய ஒரு ஓவியத்தையும் அவர்தான் வரைந்தார், இதையும் அவர்தான் வரைந்தார். அதிலே நடுவிலே இயேசுநாதர் அமர்ந்திருப்பார், அவரை சுற்றி அவருடைய சீடர்கள் அமர்ந்திருப்பார்கள். அங்கேதான் யூதாஸ் என்பவன் அவரை காட்டிக் கொடுத்தார் என்று சொல்வதற்காக சொல்லப்படக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஓவியம் அது. அந்த ஓவியத்தை கொச்சைப்படுத்தும் விதமாக என்ன செய்தார்கள் என்று சொன்னார், இயேசுநாதரை ஒரு கே என்று சொன்னால் தன்பால் ஈர்ப்புள்ளவராக காட்டி அவரை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பேரும் இந்த பண்பாடு உள்ளவர்கள் என்று உலகத்திற்கு ஒரு மோசமான செய்தியை சொன்னது பாரிஸ் நடக்கக்கூடிய ஒலிம்பிக் நிர்வாகம். அவர்கள் எல்லோரும் கேட்டார்கள், ஒரு விளையாட்டு செய்தியை உலகத்திற்கு சொல்லுகிற பொழுது உங்களிடத்தில் சொல்வதற்கு ஒரு நல்ல செய்தி இல்லையா? ஏன் இப்படி இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கொச்சைப்படுத்துகிறீர்கள், ஏன் இப்படி நீங்கள் அசிங்கப்படுத்துகிறீர்கள் என்று கேட்டது கடும் விமர்சனத்திற்கு உள்ளானதை நாம் பார்க்க முடியும். பெருமக்களே, இந்த உலகத்திற்கு கியாமத்து வரை, உலகம் முடிகிற கடைசி நாள் வரைக்கும் நல்ல செய்திகளை சொல்லுகிற உம்மத்தாக இந்த உம்மத்தை முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகச்சிறந்த ஒரு சமூகத்தை உருவாக்கிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அவருடைய தாக்கம் இந்த உலகத்தில் இருந்து கொண்டே இருக்கும். ஒரு செய்தி நான் உங்களுக்கு தாய்மார்களுக்காக சொல்கிறேன். கலிபோர்னியாவிலே ஒரு சின்ன பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்தை புதிதாக கல்வியாண்டு முடிந்து புதிதாக திறக்கிற சந்தர்ப்பத்தில் எல்லா புதிய குழந்தைகளும் பள்ளிக்கூட வகுப்பறைக்கு வருகிறார்கள். அப்படி வருகிற பொழுது எல்லா சின்ன சின்ன குழந்தைகள் அவர்கள் முதலாக பெற்றோரை விட்டு பிரிந்து பள்ளிக்கூடத்துக்கு வருவார்கள். அப்படி வருகிற பொழுது சில குழந்தைகள் அழுது கொண்டே வரும், சில குழந்தைகள் அடம்பிடிக்கும், சில குழந்தைகள் நான் வீட்டுக்கு திரும்ப போகிறேன், அம்மாவை பார்க்க வேண்டும், அப்பாவை பார்க்க வேண்டும் என்று கதறி அழுவார்கள். நம்முடைய பள்ளிக்கூடங்களுடைய தொடக்க நாட்களில் நாம் இந்த காட்சியை பார்க்க முடியும். அது மாதிரி அந்த நர்சரி பள்ளிக்கூடத்துடைய தொடக்க நாளில் எல்லா குழந்தைகளும் ரொம்ப பயத்தோடும் அச்சத்தோடும் பதற்றமாகவும் உட்கார்ந்திருக்கிறார்கள். அப்பொழுது அந்த வகுப்பறையினுடைய ஆசிரியை அவர் என்ன செய்தார் என்றால், இந்த குழந்தைகளை சகஜ நிலைக்கு கொண்டு வருவதற்காக, அவருடைய பயத்தை போக்குவதற்காக அவரிடத்தில் பேச்சு கொடுக்கிறார். உங்களுடைய பேர் என்ன, உங்கள் அப்பா அம்மா பேர் என்ன, நீங்கள் எங்கிருந்து வர்றீங்க என்கிற எல்லா தகவல்களையும் கேட்டு விட்டுட்டு அந்த ஆசிரியை அந்த குழந்தைகளை பார்த்து கேட்டார், நீங்கள் எதிர்காலத்தில் யாராக வர வேண்டும் என்று கேட்டார். நீங்கள் எதிர்காலத்தில் யாராக வர வேண்டும், உங்களுடைய ஆம்பிஷன் என்ன, உங்கள் லட்சியம் என்ன என்று கேட்டார். நம்முடைய பள்ளிக்கூடத்தில் நம்முடைய ஆசிரியர்கள் நம்மிடத்தில் இப்படி கேட்பாங்களா இல்லையா? அது மாதிரி அந்த ஆசிரியை அந்த குழந்தைகளை பார்த்து கேட்டார். அப்படி கேட்ட பொழுது அந்த குழந்தைகள், ஒவ்வொரு குழந்தையும் நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் எதை கற்றுக் கொடுக்கிறோமோ அதே போல அந்த தாய்மார்கள் கற்றுக் கொடுத்த அந்த செய்திகளை அவர்கள் சொன்னார்கள். நான் டாக்டராக வேண்டும், நான் இன்ஜினியராக வேண்டும், நான் சயின்டிஸ்ட் ஆக வேண்டும், நான் பைலட் ஆக வேண்டும், நான் இந்த நாட்டினுடைய அதிபராக வேண்டும் என்று ஒவ்வொரு குழந்தையும் பிரசிடென்ட் ஆக வேண்டும், பிரதமராக வேண்டும் என்று ஒவ்வொரு குழந்தையும் அந்த தங்களுடைய ஆம்பிஷனை, தங்கள் லட்சியத்தையே ஆசிரியரிடத்திலே சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அந்த கூட்டத்தில் ஒரு சின்ன குழந்தை, அது ஒரு சின்ன ஸ்கார்ஃப் ஒன்று போட்டுட்டு அந்த அரங்கத்தில் அந்த வகுப்பறையிலே உட்கார்ந்திருக்கிறது. அந்த குழந்தை இடத்திலே ஆசிரியை கேட்டார், நீ யாராக வர வேண்டும் என்று கேட்டார். நீ யாராக வர வேண்டும் என்று கேட்ட பொழுது அந்த குழந்தை சொன்னது, நான் சஹாபாவாக வர வேண்டும் என்று சொன்னது. நான் சஹாபாவாக வர வேண்டும் என்று சொன்ன பொழுது ஆசிரியை ஆச்சரியமடைந்தார், வியப்புக்கு சென்றார். ஏன்னா டாக்டர் தெரியும், இன்ஜினியர் தெரியும், சயின்டிஸ்ட் தெரியும், பைலட் தெரியும், பிரசிடென்ட் தெரியும், எல்லாமே தெரியும். ஹூ இஸ் சஹாபா, யார் இந்த சஹாபா, இந்த வார்த்தையே எனக்கு புதிதாக இருக்கிறது என்று அந்த ஆசிரியை கேட்ட பொழுது அந்த குழந்தை சொன்னது, ஐ டோன்ட் நோ சஹாபா பட் ஐ நோ தேர் ஆர் குட் பீப்புள். அவர்கள் யார் என்று எனக்கு விரிவாக உங்களுக்கு சொல்ல தெரியாது, ஆனால் அவர்கள் நல்ல மக்கள் என்று அந்த குழந்தை சொன்னது. அவர்கள் நல்ல மக்கள், குட் பீப்புள், அவர்கள் நல்ல தலைமுறை என்று அந்த குழந்தை சொன்ன பொழுது வியப்பின் உச்சிக்கே சென்ற அந்த ஆசிரியை கேட்டார், உனக்கு இந்த செய்தியை யார் சொல்லிக் கொடுத்தது என்று கேட்டார். அப்பொழுது அந்த குழந்தை சொன்னது, என் தாய் தான் எனக்கு இந்த செய்தியை சொல்லிக் கொடுத்தார். எங்களுடைய வீடுகளில் நாங்கள் சஹாபாக்களுடைய சரித்திரங்களை, நபிகளாருடைய பொன்முடியை வாசிக்கும் பழக்கம் இருக்கிறது, எங்களுக்கு என்னுடைய தாய் தான் இந்த செய்தியை கற்றுக் கொடுத்தார் என்று சொன்னார். நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தரக்கூடிய ஒரு நல்ல செய்தி அந்த ஆசிரியருடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்று பாருங்கள். அவர் தன்னை அறியாமல் கேட்ட வார்த்தை, ஹூ இஸ் சஹாபா, யார் இந்த சஹாபா என்று கேட்டார் இல்லையா?
அந்த சஹாபாக்குடைய வரலாற்றை படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் அவருக்கு ஏற்பட்டது. அந்த கேள்வி அவருடைய உள்ளத்தை குடைந்து கொண்டே இருந்தது. அவர் உறங்கும் பொழுதும், நடக்கும் பொழுதும், சாப்பிடும் பொழுதும் அவரை குறித்த அந்த பேட்டி ஒன்று நியூ முஸ்லிம்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆங்கில பத்திரிகையில் வெளியான செய்தி. புதிதாக இஸ்லாத்துக்கு வரக்கூடியவர்கள் ஏன் வந்தோம் என்கிற செய்திகளை, அனுபவத்தை பேசக்கூடிய ஒரு பத்திரிகையில் வந்த செய்தி இது. அப்படி அந்த குழந்தை, அந்த ஆசிரியை, ஹூ இஸ் சஹாபா, யார் இந்த சஹாபா என்று அந்த கேள்வி கடை தொடுத்த அந்த நிலையில இருந்து சஹாபாக்களை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிக் சென்டர்களுக்கு, நூலகங்களுக்கு சென்று சஹாபாக்களுடைய வரலாற்றை தேடி தேடி ஆர்வத்தோடு படிக்கிறார். அப்படி படிக்கிற பொழுது ரொம்ப அவர் ஆச்சரியப்பட்டார். சஹாபாக்களுடைய முந்தைய நிலை, அவர்கள் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்பு, இஸ்லாத்திற்கு அவர்கள் ஈமான் கொண்டு வந்து மனித புனிதர்களாக மாறியதற்கு பிந்தைய வாழ்க்கையும் அவர்களுக்கு முந்தைய வாழ்க்கையும் படித்து பார்த்த பொழுது ரொம்ப ஆச்சரியப்பட்டார். 23 ஆண்டு கால சரித்திரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரேபிய தீபகற்பத்தில் எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள் என்கிற வரலாற்றை ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்த்தார். நாமெல்லாம் 23 வயசுல நம்ம பிள்ளைய சரியா திருத்த முடியாது. நம்ம சொல் பேச்சு கேட்க மாட்டான். நம்ம பிள்ளைகள் நம்முடைய சொல் பேச்சை கேட்பதில்லை. நம்முடைய சொல் பேச்சை நம்முடைய வேலைக்காரர்கள், பணியாளர்கள் கேட்பதில்லை. அந்த டென்ஷன்லேயே பாதி வாழ்க்கை ஓடி போயிடும் இல்லையா? இன்றைக்கு நாம் அப்படித்தானே ஆகிவிட்டது. தந்தைமார்கள் பள்ளிவாசலுக்கு வருகிற பொழுது தனியாக சந்தித்து, என் பிள்ளை என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான், என் பையன் பள்ளிவாசலுக்கு வரும்போது ஹஜ்ரத் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கிறான். நாம் பெற்ற பிள்ளை என்னுடைய அட்வைஸை தந்தை என்ற அடிப்படையில் கேட்கவில்லை என்று சொன்னால் அதை விடவும் ஒரு மோசமான தர்பியத்து வேறொன்று இருக்க முடியுமா? என் பிள்ளைக்கு நல்வழியை சொல்வதற்கு இன்னொருவரை தேடி கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கிறது. நம்முடைய வீட்டுக்கு யாராவது பெரியவர்கள், விருந்தினர்கள், நம்முடைய உறவுக்காரர்கள் வருகிற பொழுது பையனை கொஞ்சம் அட்வைஸ் பண்ணிட்டு போங்க, பிள்ளைகிட்ட கொஞ்சம் சொல்லிட்டு போங்க, நடவடிக்கை சரியில்லை என்று நாம் பேசுகிற காட்சியை பார்க்கிறோம். நம்முடைய ஆயுளில் நம்மை சார்ந்தவர்களை, நம்முடைய பிள்ளைகளை திருத்தி நல்வழிப்படுத்துவதற்கே நாம் ஒரு பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டியிருக்கிறது. ஆனால் தீமைகளினுடைய படுகொடியில் விழுந்தவர்கள், பாவத்தினுடைய படுகொடிகள் விழுந்து கிடந்த ஒரு சமூகத்தை 23 ஆண்டு கால வரலாற்றில் இந்த உலகத்தின் அரசர்களாக, மன்னர்களாக, ரோல் மாடல்களாக, வானத்தில் மின்னுகிற நட்சத்திரங்களாக மாற்றி இருக்கிற பெருமை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உண்டு. சஹாபாக்கள், மக்காவாசிகளை ரசூலுல்லாஹ் எப்படி மாற்றினார்கள் என்பதற்கு பெரிய உதாரணம் எல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஹஸரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஒரு வரலாறு நமக்கு போதுமானது. உமர் ரலியல்லாஹு அவர்களே தன்னுடைய கடைசி காலத்தில் சொன்ன வார்த்தை, கடைசி காலத்தில் இந்த உலகத்தை எல்லாம் அவர்கள் விட்டு பிரிகிற அந்த கடைசி தருவாயில் சஹாபாக்களோடு அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிற பொழுது, நோஸ்டால்ஜியா என்று சொல்லுவோம், பழைய நினைவுகளை அசை போட்டு பேசிக் கொண்டிருக்கிற பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா கண்ணீர் சிந்தி சொன்னார்கள், என்னுடைய தந்தை என்னை பார்த்து அடிக்கடி சொல்வார், நீ ஆடு மேய்ப்பதற்கு கூட லாயக்கில்லாதவன் என்று. நீ ஆடு மேய்ப்பதற்கு கூட லாயக்கில்லாதவன் என்று என் தந்தையால் விமர்சிக்கப்பட்ட நான் தான் இஸ்லாத்தின் 2வது ஹலீஃபாவாக என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை மாற்றினார்கள். நான் இஸ்லாத்திற்கு வர வேண்டும், நான் ஈமான் கொள்ள வேண்டும், நான் மூமினாக மாற வேண்டும் என்று என்னுடைய நபி என்னை குறித்து கவலைப்பட்டார்கள். இறைவன் எனக்கு அந்த தௌஃபீகை தந்தான் என்று பழைய நினைவுகளை ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா பேசுகிற வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு சமூக மாற்றத்தை இந்த உலகத்தில் நிகழ்த்தி இருக்கிறார்கள் என்பதற்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஒரு வாழ்க்கை நமக்கு ஒரு சான்று. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வதை போல உமர் ரலியல்லாஹுடைய ஒரு வாழ்க்கை போடும். 23.5 லட்சம் பரப்பளவு இஸ்லாத்துடைய வெற்றி கொடியை நாட்டிய அந்த எளிய ஹலீஃபா அவர்கள் அல்லாஹுக்கு பயந்தவர்கள். தங்களுடைய ரகசிய வாழ்க்கையிலும் தங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையிலும் புற வாழ்க்கையிலும் ரப்புக்கு பயந்தவர்கள். ரப்புக்கு பயந்து வாழ்ந்த காரணத்தினால் தான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமர் வருகிற பாதையில் சைத்தான் வரமாட்டான் என்று சொன்னார். சாதாரணமான அந்தஸ்து அல்ல. ஆடு மேய்ப்பதற்கு லாயக்கில்லாதவர் என்று பெற்ற தந்தையினாலே விமர்சிக்கப்பட்ட ஒரு ஆளுமையை, ஒரு மனிதரை இஸ்லாத்திற்கு வர வேண்டும் என்று அவர்களுக்காக கனவு கண்டு துஆ செய்து அவர்களுக்காக அல்லாஹ்விடத்தில் கையேந்தி பிரார்த்தனை செய்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
என்ன செய்கிறார்கள்? 23.5 லட்சம் பரப்பளவு இஸ்லாத்தின் கொடியை நிலைநாட்டி பைத்துல் முகத்தஸை மீட்டதற்கு பிறகு அந்த சாவியை பெறுவதற்காக மதீனாவிலே இருந்து உமர் ரலியல்லாஹு தஆலா புறப்பட்டு போகிற பொழுது வரலாற்று அறிஞர்கள் சொல்கிறார்கள், உமர் ரலியல்லாஹுடைய அவர் உடுத்தி இருக்கிற உடையிலே 19 ஓட்டைகள் இருந்தன என்று எழுதுகிறார்கள். 19 ஓட்டைகள் இருந்தன. அதை தைப்பதற்கு கூட அவர்கள் நிற்கவில்லை. அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸனல்லாஹு பில் இஸ்லாம், அல்லாஹ் இஸ்லாத்தை கொண்டு எம்மை கண்ணியப்படுத்தி இருக்கிறான். இந்த வழியை தாண்டி வேறு குறுக்கு வழிகளை நீங்கள் புகழை விரும்பினால் அல்லாஹ் உங்களுக்கு தோல்வியை தருவான் என்ற ஒரு உன்னதமான தத்துவத்தை இந்த உலகத்திற்கு உறக்கச் சொன்னவர்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். சாதாரண ஆடு மேய்ப்பதற்கு லாயக்கில்லாத அவரை என்று தந்தையால் விமர்சிக்கப்பட்டவர்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நான் மிஅராஜுக்கு சென்ற பொழுது ஒவ்வொரு வானத்திற்கும் சென்று விட்டு பார்க்கிற பொழுது இன்னி ராயித்து கஸ்ரன் ஃபில் ஜன்னா, நான் கசீரன் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் நான் ஒரு பெரிய மாளிகையை பார்த்தேன். அங்கே இருக்கிற அந்த வாயில் காப்பாளரிடம் கேட்டேன், இந்த மாளிகை யாருக்கு சொந்தமானது என்று கேட்டேன். இது உமருக்கு சொந்தமானது என்று சொன்ன பொழுது நான் பயந்து கொண்டு உள்ளே போகவில்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பாருங்கள், பூமியிலே வாழ்வதற்கு தகுதியில்லாதவர் என்று விமர்சிக்கப்பட்ட ஒரு ஆளுமையை சொர்க்கத்தில் மாளிகை பெரும் தகுதியுடையவர்களாக மாற்றியிருக்கிற பெருமை ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொந்தமான. இப்படி நாம் சஹாபாக்கள் ஒவ்வொருவருடைய வரலாற்றையும் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அது பறந்து விரிந்த செய்திகளையும் தத்துவங்களையும் தரக்கூடிய மகத்தான ஒரு வாழ்க்கையாக, இந்த உலகத்திற்கு செய்திகளை சொல்லிக்கொண்டே இருக்கும் வாழ்க்கையாக, இந்த உலகத்திற்கு நேர்வழிகளை பற்றிய பாடத்தை நடத்தக்கூடிய வாழ்க்கையாக, இந்த உலகத்தின் கடைசி மனிதனுக்கும் நன்மைகளை போதிக்கும் வாழ்க்கையாக உம்மத்தே முஹம்மதியாவுடைய வாழ்க்கை இருக்கும். இந்த உலகத்தில் எல்லாரும் நகம் வெட்டுவாங்க. நகம் வெட்டி இருந்தால் நம்ம நகம் வெட்டுவோம், நகம் வெட்டித்தான் ஆக வேண்டும். வாரம் வாரம் நீங்கள் வியாழக்கிழமை நகம் வெட்டுங்கள் என்று சொன்னவர்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாதாரண செய்திதான். என்னிடத்திலே கட்டர் இருக்கிறது, எனக்கு என் உடலே நகம் இருக்கிறது, நான் எப்பொழுது வேண்டுமானாலும் வெட்டி கொள்ளலாம். ஆனால் வியாழக்கிழமை நீங்கள் வெட்டுகிற பொழுது சுன்னத்தாக மாறிவிடும், அது நன்மையாக மாறிவிடும். இந்த செய்தியை கூட அறிஞர்கள் விஞ்ஞானிகள் இன்றைக்கு ஒரு செய்தியாக சொல்கிறார்கள், ஆய்வு செய்து சொல்கிறார்கள், நீங்கள் வாரந்தோறும் உங்களுடைய நகக்கண்களில் இருக்கக்கூடிய அழுக்கை எடுப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் என்று. ஒவ்வொரு தொடுகையிலேயே நாம் அதைத்தானே செய்கிறோம். கொரோனா வந்த பொழுது உலக கைகழுவு தினம் என்று அக்டோபர் 19ஆம் தேதி அறிவித்திருக்கிறார்கள். தொன்று தொட்டு இந்த காரியத்தை செய்திருப்பவர்கள் யார்? நாம் தான் செய்திருக்கிறோம். நாம் செய்யக்கூடிய எல்லா காரியம் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த உம்மத்திற்கு நன்மைகளை செய்யக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு மிகச்சிறந்த உம்மத்தாகத்தான் நம்முடைய உம்மத்து இருப்பதை நாம் பார்க்க முடியும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்கினார்கள். இந்த ஆசிரியை அந்த ஒவ்வொரு இஸ்லாமிக் சென்டராக சென்று ஒவ்வொரு சஹாபியின் வரலாற்றை படித்து படித்து ஒவ்வொருவரும் எப்படி ஒரு தனித்தனி ஆளுமையாக வளர்ந்திருக்கிறார்கள். குற்றவாளிகளாக பார்த்த உலகத்தில் அவர்கள் வானத்தில் மின்னும் நட்சத்திரங்களாக தனித்தனி ஆளுமைகளாக எப்படி உருவாகிறார்கள் என்று வியப்பின் உச்சிக்கே சென்றவர்கள் இந்த மனிதனுடைய வாழ்க்கையில், இருண்ட யுகத்தில் வாழ்ந்த இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய மாற்றத்தை நிகழ்த்தி காட்டிய அந்த புரட்சியாளர் யார் என்ற கேள்விக்கு அவர் வருகிறார். ஹூ இஸ் சஹாபா என்ற நிலையிலே இருந்து ஹூ இஸ் முஹம்மது, யார் இந்த முஹம்மது என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாற்றை அவர் படிக்கிறார். உம்மத்தே முஹம்மதியாவின் சிறப்பை பற்றி நாம் பேசுகிற பொழுது நாம் அந்த உம்மத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய தலைவருடைய வரலாற்றையும் நாம் பேசித்தானே ஆக வேண்டும். அதுதானே நியாயமாக இருக்க முடியும். ஒரு நல்ல பிள்ளையை பார்க்கிற பொழுது சமூகம் அவரை எப்பொழுது பாராட்டும் என்றால் அவருடைய தந்தை சமூகத்தின் நல்ல பெயரை எடுத்திருப்பார், இன்னாருடைய பையன் என்று சொல்வார்கள். ஒரு பிள்ளை தவறான பிள்ளையாக இருந்தால், குற்றம் புரியக்கூடிய பிள்ளையாக இருந்தால், சமூகத்திற்கு அச்சுறுத்தும் விதமாக அவன் வளர்ந்திருந்தால் வளர்ப்பு சரியில்லை என்று சொல்வார்கள், தந்தையை குற்றம் சொல்வார்கள். அவங்க குடும்பமே அப்படித்தான்ப்பா, அவன் சித்தப்பா பெரியப்பா எல்லாரும் அந்த கேஸ் தான், எல்லாம் ஜெயிலுக்கு போகாமல் வாழ்க்கையை முடிக்க மாட்டாங்க போல் தெரியுது என்று சொல்வார்கள். ஒருவன் தவறு செய்கிற பொழுது அது குடும்பத்தின் கடைசி பெரிய உறுப்பினர்கள் வரைக்கும் செல்வதைப் போல இந்த சஹாபாக்குடைய வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்கியதற்கு யார் காரணம் என்று அவர் எங்கே வந்து நிற்கிறார்? ஹூ இஸ் முஹம்மது, யார் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாற்றை அவர் படிக்கிறார். வழக்கம் போல பள்ளிக்கூடத்திற்கு வருகிறார். சரியாக 6 மாதங்களுக்கு பிறகு அந்த சகோதரி பள்ளிக்கூடத்திற்கு வருகிற பொழுது புர்கா அணிந்து அவர் ஸ்கார்ஃபை ஒன்றை அணிந்து கொண்டு பள்ளிக்கூடத்திற்கு வருகிறார். எல்லோரும் ஆச்சரியப்பட்டு கேட்டார்கள், என்ன என்று கேட்ட பொழுது நான் இஸ்லாமிய சமயத்தை தழுவி விட்டேன் என்று அவர் சொன்னார். இது ஒரு செய்தி. அப்படி அனுபவத்தை அவர் விலாவாரியாக பேசுகிறார். ஒரு உம்ராவுக்கு சென்றது, ஹஜ்ஜுக்கு சென்றது, அங்கே கிடைத்த அனுபவங்கள் எல்லாவற்றையும் அவர் பேசுகிறார்.
இந்த ஆசிரியருடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திய சொல் சஹாபா என்று சொல்லக்கூடிய சொல். அது வெறுமனே ஒரு குழந்தை சொல்லவில்லை, ஒரு தாய் அந்த குழந்தையை தன் மடியிலே அமர வைத்து சொல்லிக் கொடுத்த போதனையின் விளைவாக இவ்வளவு பெரிய மாற்றத்தை ஒரு குழந்தையால் ஒரே ஒரு ஒற்றை சொல்லால் நிகழ்த்த முடியும் என்றால், நாம் மார்க்கத்தை, குர்ஆனை, ஹதீஸை, சஹாபாக்களுடைய வரலாற்றை, இறைநேசர்களுடைய வரலாற்றை கற்றுக்கொண்டு நாம் அடுத்த தலைமுறைகளுக்கு சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்கிறது. ஒரு காலம் இருந்தது, மாலை மகரிப் நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும், நம்முடைய கிராமங்களில் என்ன செய்வாங்கன்னா, மகரிப் தொழுது வந்ததற்கு பிறகு வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் குர்ஆனை படிப்பார்கள், சூரத்துல் முல்க் ஓதுவார்கள், சூரத்து ரஹ்மானை ஓதுவார்கள், சூரத்து யாசீனை ஓதுவார்கள். ஓதுனாதான் சாப்பாடு. நம்முடைய தந்தைமார்கள் வந்து கேட்பார்கள், என்ன யாசீன் ஓதுனானா, சூரத்துல் வாக்கியா ஓதுனானா என்று கேட்பார்கள். தாய்மார்கள் தங்களுக்கு தெரிந்த பாடல்களை, காப்பியங்களை படிப்பார்கள். இன்னும் சொல்ல போனால் வயதான தாய்மார்கள் கசசுல் அன்பியா என்று சொல்லக்கூடிய அந்த அரபு தமிழில் வெளியாக இருக்கக்கூடிய சரித்திர புத்தகங்களை படிப்பார்கள். அப்படி அவர்கள் படித்து அந்த குழந்தைகளுக்கு அடுத்த தலைமுறையை மடியிலே உட்கார வைத்து இந்த செய்திகளை சொல்வார்கள். சொர்க்கம் இப்படி இருக்கும், நரகம் இப்படி இருக்கும் என்கிற தகவல்கள் எல்லாம் நமக்கு எப்படி கிடைத்தது என்றால், நம்முடைய பாட்டிமார்கள், நம்முடைய நாரிமார்கள், அவர்கள் வழியாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய செல்வம். ஆனால் இன்றைக்கு காலம் மாறிவிட்டது. காலம் மாறிவிட்டதற்கு பிறகு, அந்தி சாய்ந்ததற்கு பிறகு நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் இதெல்லாம் சொல்லித் தருவதற்கு நேரம் இல்லாமல் போய்விட்டது. எல்லாருமே ஆம்பளை என்ன பண்ணிடுவாங்கன்னா, வியாபாரத்தை தேடி, பொருளாதாரத்தை தேடி கடை வீதிகளுக்கும் வணிகத்திற்கும் அவர்கள் செல்வார்கள். தாய்மார்கள் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால், அவங்க ஒரு 6 மணிக்கு பிறகு ஒரு மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி அந்த தொலைக்காட்சிக்கு பெட்டிக்கு முன்னாடி உட்கார்ந்து 6 மணிக்கு தொடங்குற சீரியலு 12 மணி வரைக்கும் ஓடும். இந்த சீரியலு, அந்த சீரியலு, அதுக்கு அடுத்தது, அதுக்கு அப்புறம் உள்ளது, இந்த 400வது எபிசோடு, 500வது எபிசோடு, எல்லா எபிசோடும் ஒரே கதை தான். இதை இழுத்துட்டு போகிறது, அதை காலி பண்ணுறது, அவளுக்கு எதிராக செய்கிறது, கருவை கலைக்கிறது, இந்த சமாச்சாரம் தான் திருப்பி திருப்பி வேற வேற பேரில் வேற வேற கதாபாத்திரங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். இதை பார்க்கிற சமூகம் எப்படி ஒரு சஹாபாக்களை போன்ற ஒரு சமூகத்தை உருவாக்க முடியும் என்பதை குறித்து நாம் யோசிக்க வேண்டும். இன்னைக்கெல்லாம் மாலை மகரிப் நேரத்தில் வீடுகளுக்கு விருந்தாளிகள் வருவதில்லை என்று சொல்கிறார்கள். அவுட்லுக் பத்திரிகையில் ஒரு ஆய்வறிக்கை வெளியிட்டிருந்தார்கள். அந்த ஆய்வறிக்கையில் மாலை நேரத்திற்கு பிறகு விருந்தாளிகள் தங்களுடைய வீடுகளுக்கு விருந்தாளிகள் வருவதில்லை, வந்தால் மரியாதை இல்லை என்கிற காரணத்தினால் வருவதில்லை. ஏன்னா சீரியலில் மூடிக்கிட்டு போது உள்ளே வந்துட்டான் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, இவன் ஏன் இந்த நேரத்தில் வந்தான், கேள்வி வருதா இல்லையா? பார்க்கறதுக்கு இடையூறாக இருக்கிறது. சில பேர் கண்டுக்கிறதே இல்லை, மரியாதையே இல்லை, எப்போ வந்தேன்னு கேட்கறது இல்லை. அந்த விளம்பர இடைவேளை வருகிற பொழுது நீ எப்பப்பா வந்த என்று கேட்பார்கள். திருடம் வந்தா கூட தெரியாது, உடுத்தி இருக்கிற ஆடையை கழட்டிட்டு போனா கூட தெரியாது. அவ்வளவு மெய்மறந்து போய், நான் யதார்த்தத்தை சொல்கிறேன், அவ்வளவு மெய்மறந்து போய் நாம் இந்த சீரியல்களுக்கும் மாலை நேரத்து இது மாதிரியான தீமைகளுக்கும் அடிமையாக இருக்கிற பொழுது ஒரு உயர்ந்த சமூகத்தை நம்மிடமிருந்து எப்படி அடுத்த தலைமுறைக்கு கைமாற்ற முடியும் என்பதை குறித்து நாம் தீவிரமாக யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த தாய் 6 மாதங்களுக்கு பிறகு இஸ்லாத்தை தழுவி அவர் பள்ளிக்கூடத்திற்கு வந்தார் என்று பார்க்கிறோம். பெருமக்களே, அந்த அடிப்படையில் நாம் பார்க்கிற பொழுது உம்மத்தை முஹம்மதியா என்று சொல்வது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, அவருடைய உம்மத்தவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற பட்டம். அது ஹைர் உம்மா குன்தும் ஹைர உம்மத்தி, நீங்கள் தான் இந்த உலகத்தின் சிறந்த சமூகம் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா பாராட்டி இருக்கிறார். இந்த உலகத்தில் எத்தனையோ தத்துவங்களை பின்பற்றக்கூடிய, சமயங்களை பின்பற்றக்கூடிய, கோட்பாடுகளை பின்பற்றக்கூடிய சமூகங்கள் நிறைய உருவாகி இருக்கிறது. இதற்கு முன்னாலும் நபிமார்கள் வந்தார்கள், இறை தூதர்கள் வந்தார்கள். அவர்களும் அந்தந்த சமூகங்களுக்கு நேரு வழியை காட்டினார்கள். அவர்களும் வேதங்களும் ஏடுகளும் சுஹுஃபுகளும் கொண்டு வந்தார்கள். ஆனால் அந்த சமூகத்திலெல்லாம் பெறாத ஒரு பாராட்டை, நீங்கள் தான் சிறந்த சமூகம் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே பேசினானே, அப்படிப்பட்ட ஒப்பற்ற சமூகத்தை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். இன்னொரு வார்த்தை உம்மத்தும் வசத்தா, நீங்கள் தான் நடுநிலை சமூகம் என்று ஒரு வார்த்தையை குர்ஆன் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. இந்த பாராட்டை எல்லாம் பெற்றிருக்கக்கூடிய ஒரே சமூகம் நம்முடைய சமூகம்தான். பெருமக்களே, அந்த பெருமையை நாம் நிலைநாட்ட வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்கிறது. சிறந்த உம்மத்து, சிறந்த சமூகம் என்று அழைப்பதாக இருந்தால் அவர்களுக்கு சில குவாலிட்டிகள் வேண்டும். அந்த குவாலிட்டிகள் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று ஆய்வாளர்கள் நமக்கு சொல்வதை பார்க்கிறோம். முதலாவது குவாலிட்டி என்ன? முதலாவது தகுதி என்ன? ஒரு சமூகத்தை சிறந்த சமூகம் என்று சொல்வதாக இருந்தால் அது உம்மத்துன் ஈமானியா, ஈமானிய சமூகமாக, இறை நம்பிக்கை உள்ள சமூகமாக அது இருக்க வேண்டும். வஹிய காயிமத்துன் அலா கலிமத்தி லா இலாஹ இல்லல்லாஹ்,
லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த கலிமத்தின் மீது ஆழமாக வேரூன்றி இருக்கக்கூடிய ஒரு கொள்கை சமூகமாக அந்த சமூகம் இருக்க வேண்டும். அந்த தத்துவத்தில் காலம் முழுக்க அவன் தெளிவாகவும் இருக்க வேண்டும். அவனுடைய பின்பற்றும் வழிகாட்டு நெறிமுறை நூல்களாக குர்ஆனும் ஹதீஸும் இருக்க வேண்டும். கியாமத்து வரைக்கும் வரக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் வழிகாட்டும் பொன்மொழிகளை கொண்டிருக்கக்கூடிய வேத நூல்களாக இந்த குர்ஆனும் ஹதீஸும் இருப்பதை பார்க்கிறோம். கலிமத்து தௌஹீதிலே உறுதியாக இருப்பது, குர்ஆனையும் ஹதீஸையும் முழுமையாக பின்பற்றி நல்லவர்கள் நாதாக்கள் நமக்கு முன்னாலே நடந்து சென்று வழிகாட்டி இருக்கக்கூடிய பெருமக்களுடைய பாதையிலே நடக்கும் உம்மத்தாக அது இருக்க வேண்டும். உலகத்தில் எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் உம்மத்தை முஹம்மதியாவுக்கு வெளியிலே இருந்து ஒருவர் வந்து சட்டம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்தில் எவ்வளவு பெரிய சர்ச்சைகள் ஏற்பட்டாலும் உம்மத்தை முஹம்மதியாவுக்கு வெளியிலே இருந்து ஒருவர் வந்து ஒரு தீர்வையோ ஒரு ஆலோசனையை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது அனைத்தும் திருக்குர்ஆனிலேயும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த உம்மத் அவர்களுக்கு அனைத்தும் அதிலே பொதியப்பட்டிருக்கிறது, புதைந்து கிடக்கிறது. அந்த வழிகாட்டுதலின் அடிப்படையில் அவர்கள் செல்ல வேண்டும். முதலாவது தகுதி உம்மத்தை ஈமானியா, அது கொள்கை சமூகமாக இருக்க வேண்டும். இரண்டாவது அல் ஈமானுல் ஹாலிஸ், அந்த நம்பிக்கை, அந்த ஈமான் தெளிவானதாக இருக்க வேண்டும். அது அப்பழுக்கற்றதாக இருக்க வேண்டும். எந்த குழப்பமும் இல்லாததாக இருக்க வேண்டும். கலப்படம் இல்லாததாக இருக்க வேண்டும். கடவுள் விஷயத்தில் காம்ப்ரமைஸ் செய்து கொள்ளாத ஒரு சமூகம் இந்த உலகத்தில் உம்மத்தே முஹம்மதியா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய சமூகம் தான். ப்ரொஃபசர் ஹாமில்டன் சொல்கிறார், கடவுள் விஷயத்தில் ஒருபோதும் காம்ப்ரமைஸ் செய்து கொள்ளாத ஒரே சமூகம் இந்த உலகத்தில் நபிகள் நாயகத்துடைய சமூகம் மட்டும்தான். ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தில் அவர்கள் உயிரை விடவும் அதிகமாக நேசிப்பவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களை ஒரு முறையேனும் கனவிலே தரிசிக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய சமூகம் உம்மத்தே முஹம்மதியா. அப்படித்தானே? உலகத்தில் எந்த பணக்காரனை பார்த்து நீங்க எந்த நாட்டுக்கு போகணும்னு கேளுங்க, அவன் சொல்லுவான் சுவிட்சர்லாந்து போகணும், நயாகரா நீர்வீழ்ச்சி பார்க்கணும், லண்டனுக்கு போகணும், அங்கே போய் 1 மாதம் தங்கியிருக்கணும், கொடைக்கானலுக்கு போகணும், ஊட்டிக்கு போகணும்னு ஒவ்வொரு சுற்றுலா தலங்களாக சொல்வார்கள். நீங்கள் சாதாரண ஏழ்மையிலே வாழக்கூடிய ஒரு ஈமான் கொண்ட ஒரு முஸ்லிமை பார்த்து உன் வாழ்நாளில் நீ எந்த நாட்டுக்கு செல்ல வேண்டும் என்று கேட்டால் அவன் நான் மதீனாவுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்வான். அதை விடவும் ஒரு பெரிய ஆசை அவனுக்கு இருக்க முடியாது. நான் காபாவுக்கு செல்ல வேண்டும் என்று தான் அவன் சொல்வான், இல்லையா? அப்படி ஆசைப்படக்கூடிய தலைவராக, கனவிலும் நனவிலும் தரிசிக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய தலைவராக இதுவரைக்கும் முகம் கூட பார்த்ததில்லை. அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று தெரியாது. ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றை படிக்கிற பொழுது நம்ம அறியாமல் எங்கிருந்து இந்த கண்ணீர் வருகிறது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருப்பார்கள் நமக்கு தெரியாது. அவர்கள் துயில் கொண்டிருக்கக்கூடிய அந்த ரவுதா ஷரீஃபுக்கு முன்னாலே நின்று அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலுல்லாஹ் என்று சொல்லுகிற பொழுது உடம்பு சிலிர்க்கிறது. எங்கிருந்து இந்த சிலிர்ப்பு வருகிறது? எங்கிருந்து இந்த கண்ணீர் வருகிறது? அவ்வளவு நாம் ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறோம். ரசூலுல்லாஹ்வை குறித்து யாராவது ஒரு சின்ன விமர்சனத்தை இந்த உலகத்தில் தகுதிக்கு மீறி அவர்கள் தவறான விமர்சனத்தை வைக்கிற பொழுது நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நாம் போராடும் விதமாக போராட்ட களத்திற்கு வந்து நாம் குதிக்கிறோம், இல்லையா? அப்படிப்பட்ட இறை தூதரை கூட நாம் நபியாக என்று அல்லாஹ் என்று சொன்னதில்லை, இறைவன் என்று ஒருபோதும் நாம் சொன்னதில்லை. உலகத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாற்றை வியப்போடு பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அறிஞர்கள் ஸ்டக்காகி நிற்கிற ஒரு இடம் எது என்றால், இத்தனை 15 நூற்றாண்டுகள் ஆகிவிட்டது. இத்தனை நூற்றாண்டுகள் ஆயும் முஹம்மது நபி தன்னை நம்புகிற கூட்டம் தன் வாழ்நாளில் எந்த இடத்திலும் நபியை பார்த்து நீங்கள் கடவுள் என்று சொல்லவில்லை. கடவுளாக்கப்படாத ஒரு இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இல்லையா? அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு நேசம் இருந்தாலும் கூட, அவர்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் கூட, அந்த ரசூலுல்லாஹ்வை பார்த்து நம்ம எந்த கட்டத்திலும் அல்லாஹ் நீங்களும் ஒண்ணுன்னு சொன்னதில்லை, இல்லையா? அல்லாஹ்வுக்கு மேல நீங்க என்று நாம் சொன்னதில்லை, சொல்ல மாட்டோம். நாம் ஈமானில் தெளிவாக இருக்கிறோம். நம்முடைய கடவுள் வழிபாடு கொள்கையில் நாம் தெளிவாக இருக்கிறோம். ஏக இறைவனை நாம் வணங்க வேண்டும். அவன்தான் அனைத்திற்கும் சக்தி பெற்றவன். மனிதர்கள் இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய உயரத்திற்கு சென்றாலும் எந்த மனிதனும் கடவுளாக முடியாது என்பதில் நாம் தெளிவாக இருக்கிறோம். அது நமக்கு எந்த குழப்பமும் இல்லை. அவன் எவ்வளவு பெரிய பதவிக்கு சென்றிருந்தாலும் சரி, அவன் வாழ்க்கையின் எவ்வளவு உச்சத்துக்கு சென்றிருந்தாலும் சரி, தமிழிலே சொல்வார்களா இல்லையா, உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாக முடியாது என்று சொல்வதை போல, எவ்வளவு பெரிய தத்துவ ஞானியாக இருந்தாலும் சரி, துறவியாக இருந்தாலும் சரி, சன்னியாசியாக இருந்தாலும் சரி, சித்தராக இருந்தாலும் சரி, அவர் வாழ்க்கையின் மனதை கட்டுப்படுத்தி உயரத்திற்கு சென்றிருந்தாலும் கூட எந்த மனிதரை பார்த்தும் நாம் கடவுள் என்று ஒருபோதும் சொல்ல மாட்டோம்.
அதில் நம்ம தெளிவாக இருக்கிறோம். உலக அறிஞர்கள் ஆச்சரியப்படக்கூடிய செய்தி, கடவுள் வழிபாட்டு விஷயத்தில் காம்ப்ரமைஸ் ஆகாத ஒரு சமூகம் இந்த உலகத்தில் முஸ்லிம் சமூகம் மட்டும்தான் இருக்கிறது என்று அண்மையிலே ஒரு புள்ளி விவரம் வெளியானது. அந்த புள்ளி விவரத்தில் இதை பற்றி நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு செய்தி என்ன அப்படின்னா, உலகத்தில் 220 மில்லியன் படைப்புகள் கடவுளாக வழங்கப்படுகிறது. நான் அந்த வழிபாட்டு முறைகளை பின்பற்றக்கூடிய மக்களை விமர்சிக்கவோ குறை சொல்லவோ இல்லை, அது அவரவருடைய நம்பிக்கை, அவரோடு நாம் இணங்கி ஒத்துப்போகிறோம், அது வேறு விஷயம். நாம் நம்முடைய கொள்கையின் தெளிவை பேசுவதற்காக சொல்கிறேன். மனிதர்கள் உட்பட இந்த உலகத்தில் 220 மில்லியன் படைப்புகள் கடவுளாக வழிபாட்டுக்குரியவர்களாக இன்றைக்கு பார்க்கப்படுகிறார்கள், பூஜிக்கப்படுகிறார்கள் என்று ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது. பெருமக்களே, இன்னொரு செய்தி, அதிசயமான செய்தி என்ன தெரியுமா? 2012ஆம் ஆண்டு ஸ்வீடனில் புதிதாக ஒரு மதம் அறிவிக்கப்பட்டது. 2012ஆம் ஆண்டு ஸ்வீடனில் புதிதாக ஒரு மதம் அறிவிக்கப்பட்டது. என்ன மதம் தெரியுமா? இன்டர்நெட் தான் எங்கள் மதம்னு சொன்னான். கேட்கறக்கே சிரிப்பா இருக்குல்ல. இணையதளம் தான் எங்களுடைய மதம், இணையதளம் தான் எங்களுடைய கடவுள் என்று அவர்கள் டிக்ளேர் பண்ணாங்க. எப்படிப்பா சொல்ற அப்படின்னு கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்க, எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பது எப்படி கடவுள் நீக்கமர நிறைந்திருக்கிறாரோ அது மாதிரி இணையதளம் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறது இல்லையா? அதே மாதிரி கடவுள் எதை கேட்டாலும் தருவதை போல இணையதளம் எதை கேட்டாலும் தருகிறது. எங்க சிறந்த சாப்பாடு கிடைக்கும் அதுக்குன்னு தனியாக ஒரு ஆப் வச்சிருக்கிறான். அதை தட்டினா இந்த ஹோட்டலில் வாங்குங்கிறான். எந்த ஊருக்கு போகணும்னு சொல்லி லொக்கேஷனை கேட்டால் அது லொக்கேஷனை இந்த கூகுள் காட்டுது. இல்லை, என்ன தேவைகள் மனிதர்களுக்கு இருந்தாலும் அந்த தேவைகளை பூர்த்தி செய்கிற இடத்தில் உங்களுடைய கடவுள் இருப்பதை போல எங்களுடைய இணையதளம் இருக்கிறது. அதனால் நாங்கள் இணையதளத்தை கடவுளாக நம்புகிறோம், இணையதளத்தை புதிய மதமாக நாங்கள் அறிவிக்கிறோம் என்று சொன்னார்கள். இப்படி சொன்னால் பரவாயில்லை. இணையதளம் எப்படி கடவுள் இல்லாமல் இந்த உலகம் இயங்க முடியாதோ அது மாதிரி இணையதளம் இல்லை என்றாலும் இந்த உலகம் இயங்காது என்று சொன்னார்கள். மூணாவது சொன்ன ஒரு கருத்து இல்லையா, இன்னைக்கு திடீர்னு இன்டர்நெட் முடக்கம் ஆயிருச்சு, ஒரு மணி நேரம் நின்று போச்சுன்னு வச்சுக்கிறோங்க. நம்மளால என்ன பாடுபடுறான் அதை விடுங்க. மொபைலில் டேட்டா தீர்ந்து போச்சுன்னு வச்சுக்கிறோங்க, கைகாலெல்லாம் அப்படியே பரபரக்குது. நெட்டு ஒர்க் ஆகலைன்னா 10 பேருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறான், மாப்பிள்ளை ஏர்டெல் எதுவும் பிரச்சனையா, ஏன் நெட்டு ஒர்க் ஆகலை, எனக்கு மட்டும்தானா இல்லை உனக்கும் அப்படித்தானா, பதறுகிறான். அவன் அதோடு இணைந்து தன்னுடைய விரல் 6வது விரலை போல மொபைலை படம் பிடித்துக் கொண்டிருக்கிறான், இணையத்தை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறான். இன்னைக்கு புதிதாக இணையத்தில் ஒரு காலம் இருந்தது மாதா பிதா குரு தெய்வம் என்று சொன்னார்கள். இன்னைக்கு மாதா பிதா கூகுள் தெய்வம் என்று சொல்கிறார்கள். ஏன்னா கூகுள் எல்லாமே தருகிறது, எல்லாவற்றையும் தருகிற பொழுது அதை கடவுளாக வழிபடுவது சிறந்தது என்று சொல்வார்கள். இன்னைக்கு புதிதாக சாட் ஜிபிடி என்று ஒரு இதை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதே மாதிரி ஏஐ தொழில்நுட்பம். இன்றைக்கெல்லாம் தலைவர்கள் இந்த 2 தலைவர்கள் சந்திக்கிற பொழுது பெரிய பெரிய உயிருக்கு அச்சமுள்ள எதிரிகளால் மிரட்டப்படக்கூடிய தலைவர்கள் சந்திக்கிற பொழுது 2 பேர் ஒரு இடத்துல பெரும்பாலும் சந்திக்கிறது இல்லை, விர்ச்சுவல் மீட்டிங் என்று சொல்கிறார்கள். இவர் மாதிரி உருவத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள், அந்த பக்கம் அவர் மாதிரி ஒரு உருவத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். 2 டிவி ஒன்றா கனெக்ஷன் பண்ணி 2 பேரும் நம்ம நாட்டை அடுத்து எப்படி கொண்டு போகலாம், எங்கள் நாட்டில் நீங்கள் என்ன தொழில் முறை தொடங்க போகிறீங்க, உங்களுடைய முதலீடு எவ்வளவு என்று பேசிக்கிறாங்க என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது. நான் சொல்கிறேன், இணையதளம் அல்ல, இணையதளத்தையே சூக்கி சாப்பிடுகிற ஏஐ தொழில்நுட்பம் அல்ல, அதையும் தாண்டி ஒரு பெரிய தொழில்நுட்பம் வந்தாலும் முஸ்லிம் சமூகம் அல்லாஹ்வைத்தான் கடவுள் என்று சொல்லுமே தவிர வேறு எந்த தொழில்நுட்பத்தையும் அதை கண்டுபிடித்தவரையும் ஒருபோதும் கடவுள் என்று ஒருபோதும் சொல்லாது. இந்த விஷயத்தில் நாம் தெளிவாக இருக்கிறோம். இது உம்மத்தே முஹம்மதியா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு வழங்கி இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிறப்பு. இது நமக்கு அது சாதாரணமாக தெரியும். நாம பாரம்பரியமாக அப்துல் காதருக்கும் ஃபாத்திமாவுக்கும் பிறந்து விட்ட காரணத்தினால் ஈமானுடைய வலிமை, இஸ்லாத்துடைய பெருமை என்று நம்மால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் எது ஹிதாயத்து என்று தெரியாமல் ஆய்வு செய்து எல்லா மதங்களையும் கரைத்து குடித்து தேடி கண்டுபிடித்து எது சத்தியம் எது ஹிதாயத்து என்று கண்டுபிடித்து கொண்டு வரக்கூடிய பெருமக்கள் இருக்காங்க பாருங்க. அவங்களுக்கு இஸ்லாத்திலிருந்து ஒரு சின்ன செய்தி போதும், ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு சின்ன அணுகுமுறை போதும், அவர்கள் இஸ்லாத்துக்கு அந்த மகத்துவம் அது அவர்களுக்கு நன்றாக தெரியும். நான் இதைத்தான் சொல்கிறேன், எந்த இடத்திலேயும் இன்டர்நெட் இணையதளம் அல்ல, அதை தாண்டி எவ்வளவு பெரிய சக்தி வந்தாலும் நாம் அந்த இடத்துல என்ன சொல்ல மாட்டோம், அதுதான் கடவுள் என்று சொல்ல மாட்டோம். 6 மாதம் அல்லாஹ்வை நம்பணும், அவன் நமக்கு சரியா கை கொடுக்கல, ஒரே சோதனையா கஷ்டமா இருக்குது, நோய் தீர மாட்டேங்குது, கடன் தீர மாட்டேங்குது, ஒரு 6 மாதம் அங்கிட்டு தாவி பார்ப்போமே,
என்று நாம் ஒருபோதும் சொல்ல மாட்டோம். அது என்ன சோதனை வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன நெருக்கடி வந்தாலும் அல்லாஹ் நமக்கு ஒரு வழியை வைத்திருப்பான், நாம் பொறுமையாக இருப்போம் என்று இந்த உம்மத்திற்கு கற்றுக் கொடுத்திருக்கிற பெருமை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. ஏன் அவ்வளவு, ஏன் ஈமானுக்கு உலை வைக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு சின்ன சொல்லக்கூட இந்த உம்மத்தை முஹம்மதியா சொல்லாது. ஒரு கஷ்டத்தில் இருக்கிற பொழுது யாராவது நம்மளை காப்பாற்ற வந்தாங்க, அல்லது ஒரு நமக்கு நம்முடைய சொந்த பந்தம் உறவினர்கள் யாராவது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள், அவங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க, எந்த டாக்டரையும் பார்த்து கடவுள் மாதிரி என்னை காப்பாற்றுறீங்கன்னு நாம் சொல்ல மாட்டோம். உதவி செய்தவரை பார்த்து, அவர் அரசியல்வாதியாக இருக்கலாம், பெரிய பொறுப்புள்ளவராக இருக்கலாம், திடீரென்று பணத்தை கொடுத்து நமக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணிட்டாங்க, கடவுள் மாதிரி வந்து என்னை காப்பாற்றீங்க நம்ம சொல்லவே மாட்டோம். அப்பா அம்மா முதற்கொண்டு யாரையும் கடவுளாக வழிபடாமல் ஏக இறைவனை வணங்க வேண்டும், அவனை மட்டுமே வழிபட வேண்டும். அவன்தான் மகா சக்தியாளன், அவன்தான் வல்லமை படைத்தவன், அவன்தான் வானத்தையும் பூமியையும் இன்னும் கண்ணுக்கு தெரியாத புலன்களுக்கு புலப்படாத கோடிக்கணக்கான படைப்பினங்களை இயக்கி வருபவன் அவன்தான் என்கிற ஆழமான நம்பிக்கையில் இருப்பவர்கள் நாம். அந்த நம்பிக்கையில் நாம் ஆழமாக இருப்பதன் காரணத்தினால்தான் இந்த உலகத்தில் இவ்வளவு பெரிய சோதனைகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நம்மள மாதிரி சோதனைகளை சந்திக்கிற, எதிர்ப்புகளை சந்திக்கிற, விமர்சனங்களை சந்திக்கிற சமூகம் உலகத்தில் வேற யாராவது இருக்காங்களா? நீங்க மிடில் ஈஸ்ட் என்று சொல்லக்கூடிய மத்திய கிழக்கு ஆசியாவில் ஏன் இவ்வளவு நாட்கள் போர்கள் நடந்து கொண்டே இருக்கிறது? அரசியல் காரணங்கள் பலது இருந்தாலும் கூட மேலை நாடுகளில் இருந்து கடும் விமர்சனங்கள் இன்றைக்கும் நம்மை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. என்ன காரணம் தெரியுமா? அந்த ஒரு கலிமா நம்ம உறுதியாக இருக்கிறோம், அதனால் தான் அடி வாங்குகிறோம், அதனால் தான் விமர்சனத்திற்கு உள்ளாகிறோம், அதனால் தான் கடும் சொற்களால் நாம் வசைபாடப்படுகிறோம், அதனால் தான் விமான நிலையங்களிலேயும் ரயில் நிலையங்களிலேயும் நம்முடைய பேரை பார்த்தவனே சோதிக்கிறான். நம்மளை மாதிரி இன்னொருத்தன் பக்கத்தில் தாடி வச்சுட்டு நிற்கிறான், அவனை சோதிக்க மாட்டேங்கிறான், நாம் பேகோட நம்மளை சோதிக்கிறான். பாருங்க, ஏன் சோதிக்கிறான்னா எல்லாவற்றுக்கும் பேசிக் என்னன்னா இந்த ஒரு கலிமா தான், அது அவனை உறுத்துது. இவன் காம்ப்ரமைஸே ஆக மாட்டான், இந்த விஷயத்தில் காம்ப்ரமைஸே ஆக மாட்டான். அவனை அடித்தாலும் உதைத்தாலும் விஷம் வைத்து கொன்றாலும் அவனுடைய நெஞ்சுக்கு நேரே துப்பாக்கியை பிடித்து அவனை நாம் மிரட்டினாலும் அவன் ஒருபோதும் அல்லாஹ் கடவுள் இல்லை என்று ஒருபோதும் சொல்ல மாட்டான். அதுதான் மூமினுடைய பண்பு. இந்த கொள்கை உறுதிமிக்க சமூகமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத் இருக்கிறது. ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ஹஜ்ரத் ஹப்பாப் ரலியல்லாஹு அவர்களை தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் சோதனைகள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோமே, அதுக்கு என்ன காரணம்? இந்த கொள்கை உறுதிதான். இதுல நம்ம காம்ப்ரமைஸ் ஆகி கொஞ்சம் அங்கிட்டு தாவிட்டுன்னு வச்சுக்கிறோங்க, உலகத்தில் எல்லா சலுகையும் நமக்கு கிடைக்கும். அதை தருவதற்கு எல்லோரும் தயாராக இருக்கிறார்கள். அன்றைக்கு தொடங்கி பிலால் ரலியல்லாஹுடைய அந்த பாரம்பரியத்தை தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் ரோஹிங்கிய முஸ்லிம்கள் ஏன் இவ்வளவு துன்பங்களை அனுபவிக்கிறார்கள்? எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது. அவர்களுக்கு இருக்க இடமில்லை, பயணிக்க கடல் இல்லை, தங்குவதற்கு வீடு இல்லை, வீடு வாசல்கள் இல்லை, கப்பல்களையே அவர்கள் பயணித்துக் கொண்டே இருக்கிறார்கள். என்ன காரணம்? அவர்கள் உம்மத்தே முஹம்மதியாவை சேர்ந்து லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னவர்கள். சைனா உலகத்தின் மிகப்பெரிய கேபிட்டல் சிட்டியாக இன்றைக்கும் அறியப்படுகிறது. சைனாவுடைய ஒரு ஓரத்தில் ஒரு சின்ன பகுதி ஒன்று இருக்கிறது, உய்கூர் என்பது அந்த ஊருடைய பெயர். அங்கே இருப்பவர்கள் முஸ்லிம்கள். இன்றைக்கும் ஒரு திறந்த விலை சித்திரவதை கூடமாக இருப்பது உய்கூர் முஸ்லிம்கள். அவர்களுக்கு ஹஜ் செய்வதற்கு அனுமதி இல்லை, பள்ளிவாசலில் தொழுவதற்கு அனுமதி இல்லை, குர்ஆனை ஓதுவதற்கு அனுமதி இல்லை. ஸ்டாலின் லெனின் போன்றவருடைய ஆட்சி காலத்தில் எவ்வளவு பெரிய கொடுமைகளை ரஷ்யாவிலே அவர்கள் முஸ்லிம்கள் அனுபவித்தார்களோ அதை விடவும் கொடூரமான கொடுமைகளை உய்கூர் முஸ்லிம்கள் இன்றைக்கும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் யாராவது ஒருவர் இந்த துன்பங்களை எல்லாம் அனுபவிக்கிற பொழுது நாம் கலிமா சொன்ன காரணத்தில் தானே இப்படிப்பட்ட சோதனை, கொஞ்சம் அந்த பக்கம் இருந்து பார்ப்போமே, அவர்களைப் போல நாம் சொகுசு வாழ்க்கை வாழ்வோமே, அவர்களைப் போல நாம் கிளப்புகளுக்கும் பப்புகளுக்கும் செல்லலாமே, குடித்து கூத்தாடலாமே நினைத்திருந்தால் அவர்களுக்கு ஒரு சொர்க்க வாழ்க்கை அந்த மண்ணிலே இருக்கிறது. ஆனால் அவர்கள் இன்றைக்கும் ஈமானிலே உறுதியாக இருக்கிறார்கள். ஏன்? பலஸ்தீன் முஸ்லிம்கள் 75 ஆண்டுகளாகிவிட்டது, இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். 75 ஆண்டுகளாகிவிட்டது. கடந்த வருடம் அக்டோபர் 7ஆம் தேதி தொடங்கிய அந்த போராட்டத்தின் அந்த எதிர் வினைகளை இன்றைக்கும் அவர்கள் அந்த குடும்பம் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறது. வீடு இல்லை, வாசல் இல்லை, தங்குவதற்கு எதுவுமே இல்லை, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, உண்ணுவதற்கு உணவு இல்லை. இந்த எல்லைக்கு சென்றால் இங்கே இருந்து துப்பாக்கியிலே மிரட்டுகிறார், அந்த எல்லைக்கு செல்கிறார்கள், அந்த எல்லை நின்றால் அங்கே இருந்து மிரட்டுகிறார்கள், அங்கிருந்து இங்கே ஓடி வருகிறார்கள். இந்த ஒரு வருட காலமாக 333 நாட்களாக அவர்கள் பாலஸ்தீனம் என்று சொல்லக்கூடிய அந்த மண்ணின் காசா என்ற பகுதியிலே இந்த இடத்தில் இருந்து அந்த இடத்திற்கு, அந்த இடத்தில் இருந்து இந்த இடத்திற்கு மாறி மாறி ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். என்ன காரணம்? லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ். இவ்வளவு பெரிய எதிர்ப்புகளை சந்தித்ததற்கு பிறகும் தன்னுடைய கண்களுக்கு முன்னாலே பிள்ளை சுட்டுக் கொல்லப்படுகிறார். முதலாம் உலகப் போரிலே
வீசப்பட்ட குண்டுகளுடைய அதே அளவு கனம் வாய்ந்த குண்டுகள் இன்றைக்கும் எளிய மக்கள் தங்கியிருக்கக்கூடிய முகாம்கள் மீது போடப்படுகிறது. பஸ்வமாய் விடுகிறார்கள் அங்கே இருக்கிற குழந்தைகளும் பெண்களும் தாய்மார்களும். ஆனால் உயிர் பிழைத்தவர்கள் மருத்துவமனையிலே படுத்து கிடக்கிற பொழுது கையில்லை, காலி இல்லை, கண் பார்வை இழந்து விட்டார்கள், ரத்தம் வழிந்து கொண்டே இருக்கிறது. அந்த நிலையிலும் கூட அவர்கள் சொல்லுகிற வார்த்தை என்ன? ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், எங்களுடைய நிலைமைக்கெல்லாம் பொறுப்பேற்றுக் கொண்டவன் எங்கள் ரப்பு, அவன் ஒரு நல்ல வழியை வைத்திருப்பான் என்று சொல்வதற்கான ஈமான் அவர்களுக்கு எப்படி வருகிறது? உம்மத்தே முஹம்மதியாவின் சிறப்பு. எந்த காரணத்தை கொண்டு இவ்வளவு நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணி அடிக்கிறானே, நம்ம அப்படியே அங்கிருந்து கொஞ்சம் விலகி வேற சமயத்தை ஏற்றுக்கிட்டு மேலை நாட்டில் போய் நம்ம சொகுசா வாழுவோம் என்று அவர்கள் நினைத்திருந்தால் 75 ஆண்டுகள் அவர்கள் போராட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த நிலையிலும் கூட நாம் கூட நம்முடைய சராசரி இஸ்லாமிய வாழ்க்கையில் நம்முடைய சகோதர சமூகத்தவர்களை இம்ப்ரெஸ் பண்ணவில்லை. ஆனால் ஒரு போராட்ட களத்திலே வாழ்க்கையின் அத்தனை துன்பங்களையும் சகித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய சகோதரிகள் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்று சொல்லுகிற பொழுது மேலை நாட்டில் இந்த காட்சிகளை பார்த்திருப்பவர்கள் புதிதாக களிமா சொல்லி இஸ்லாத்திற்கு வந்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த புள்ளி விவரமெல்லாம் ரொம்ப பெருசு. லண்டனில் எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க, அமெரிக்காவில் அதே மாதிரி ஸ்வீடனில் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் பலஸ்தீன் முஸ்லிம்களை பார்த்து எத்தனை ஆயிரம் மக்கள் இந்த ஓராண்டு காலத்தில் இஸ்லாத்திற்கு வந்திருக்கிறார்கள். ஏன் களிமா சொன்னீங்கன்னு கேட்டால், பாலஸ்தீன மக்களை பார்த்தேன், அவங்க இவ்வளவு பெரிய துன்பத்தை சந்திக்கிற பொழுதும் எல்லா புகழும் இறைவனுக்கு, அல்ஹம்துலில்லாஹ் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்று சொல்கிறார்கள். அதை பார்க்கிற பொழுது உள்ள என்ன இருக்குதுன்னு தேடி பார்க்கணும்னு ஆசை வந்துச்சு. அதனால் படிக்க ஆரம்பித்தேன். படித்துக்கொண்டே இருக்கிற பொழுது யூடியூபில் அவர்கள் பேட்டி கொடுக்கிற பொழுது, பத்திரிகைகளுக்கு அவர்கள் நேர்காணல் நடத்துகிற பொழுது, அந்த இடத்திலும் கூட அவர்கள் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற கலிமாவை சொல்கிறார்கள். நான் ஒரு செய்தி அல் ஜஸீராவில் இருந்து மொழிபெயர்க்கிய முகநூல் பக்கத்திலே போட்டிருந்தேன். ஒரு மரியம் என்று சொல்லக்கூடிய ஒரு 7 வயது குழந்தை, அந்த குழந்தையிட்ட அல் ஜஸீராவுடைய நிருபர் கேட்கிறார், இடிஞ்சு போன வீட்டுக்கு முன்னாடி அது உட்கார்ந்துருக்குது, அமைதியாக உட்கார்ந்துருக்குது, அவர் லைஃப் எப்படி போயிட்டு இருக்குது அப்படின்னு அரபியில் கேட்குறாரு அந்த குழந்தைகிட்ட. ஆஸ் யூஷுவல் அப்படின்னு அது ரொம்ப கூடாது பதில் சொல்லுது. அவருடைய முகத்தில் எந்த விதமான கவலையும் இல்லை, எந்த விதமான சோகமும் இல்லை. அப்போ கேட்டாங்க, எல்லாமே இடிஞ்சு போட்டு அப்பாவும் அம்மாவும் நீயும் இந்த வீட்டுக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கிறாயே, உனக்கு இந்த விளையாட்டு சாமான்லாம் எதுவுமே இல்லையா, டாய்ஸ் எதுவுமே இல்லையா என்று கேட்கிற பொழுது எல்லாமே நாசமாக போச்சு. இப்போ கைவசம் பொழுது போறதுக்கு என்ன வச்சிருக்கிற, செல்போனாவது வைத்திருக்கிறாயா என்று கேட்கிறார் நிருபர். அப்போ அந்த குழந்தை சொல்லுது, செல்போன் இல்லை, அதை விடவும் வேறொன்று நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த குழந்தை வீட்டுக்குள்ளே இருந்து அந்த இடிந்த இடத்துல மிச்சமாக இருக்கிற பொருட்களில் இருந்து ஒரு குர்ஆனை எடுத்துக்கொண்டு வந்து காட்டுகிறது. என்னுடைய பொழுதுபோக்கு இதுதான் என்று. 7 வயது குழந்தை மரியம் அந்த குழந்தையின் பெயர். என்னுடைய பொழுதுபோக்கு குர்ஆன் தான். இதை நீ ஓதிக்கொண்டிருக்கிறாயா? நான் ஓதிக்கொண்டிருக்கிறேன். 5 நாட்களில் நான் ஒரு குர்ஆனை முடிப்பேன் என்று அந்த குழந்தை சொல்லுது. உலகத்தில் மிக பெரும் அளவில் வைரலான செய்தி இந்த செய்தி. 5 நாட்கள் எப்படி ஒரு குர்ஆனை ஒரு 7 வயது குழந்தையால் ஓத முடிகிறது? வாழ்க்கையில் இனி இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை என்று சொல்லப்படக்கூடிய அந்த நிற்கதியான நிலையிலும் கூட உம்மத்தே முஹம்மதியா எதில் ஆறுதல் பெறுகிறது என்று சொன்னால் இதில் ஆறுதல் பெறுகிறது. இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் நிகழ்த்தி காட்டியிருக்கிற பெருமை. அதே போல ஹாமில்டன் சொன்னார், இந்த உலகத்தில் பாவம் செய்வதற்கு அஞ்சுகிற சமூகத்தை நபிகள் நாயகம் உருவாக்கி விட்டு போனார். பாவம் செய்வதற்கு அஞ்சுகிற, பாவம் செய்வதற்கு கூச்சப்படுகிற, பாவம் செய்வதற்கு வெட்கப்படுகிற ஒரு சமூகத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே உருவாக்கி சென்றார். பாவம் என்று வருகிற பொழுது, ஹலால் ஹராம் என்று வாழ்கிற பொழுது ஒரு அடி பின்னால நின்று அதில் தயங்கி சந்தேகம் இருந்தால் புறக்கணித்து விட்டு வாழக்கூடிய மிகச்சிறந்த உம்மத்தாக உம்மத்தே முஹம்மதியா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத் இருக்கிறது. இந்த உலகத்தில் மட்டுமல்ல, ஆகிரத்து வரைக்கும் நமக்கும் ரசூலுல்லாஹுக்குமான அந்த பாண்டிங், அந்த கனெக்ஷன் அறுபடாது. ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ், இந்த உலகத்தில் உங்களை பார்க்கணும்னு நினச்சா ஓடி நாங்கள் பார்த்துடுறோம். நீங்கள் வியாபாரத்துக்கு போகிறீங்க, வணிகத்துக்கு போகிறீங்க, வெளியில் போகிறீங்க, உங்களை பார்க்கணுங்கிற தேட்டம் வருகிற பொழுது ஓடோடி பள்ளிவாசலில் நான் உங்களை பார்த்து விடுகிறோம். அப்படி என்றால் நாளை மறுமை தினத்தில் நான் உங்களை எங்கே பார்க்கறது? நீங்கள் நபி இல்லையா? நீங்கள் சொர்க்கத்தில் ஒரு பெரிய உயர்ந்த இடத்தில் இருப்பீர்கள். அங்கே நான் அந்த லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் மத்தியில் உங்களை அங்கே எப்படி பார்ப்பது, எங்கே பார்ப்பது என்று கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹவுதுல் கௌசருக்கு பக்கத்தில் உங்களுக்காக நான் காத்திருப்பேன் என்று சொன்னார்கள். இந்த உலகத்து வாழ்க்கையை முடித்துக்கொண்டு மறுமைக்கு சென்றாலும் கூட
நான் மறுமையில் எங்கே இருப்பேன் என்று விசிட்டிங் கார்டை கொடுத்து விட்டு சென்றவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கும் ரசூலுல்லாஹுக்குமான நெருக்கம் என்பது அத்தகையது. அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை இந்த உலகத்தில் நிறுவியிருக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய விசாலமான ஒரு தலைப்பு இது. இதற்குள்ள இன்னும் நிறைய செய்திகளை சொல்ல வேண்டி இருக்கிறது. முடிக்க வேண்டிய நேரமும் வந்துவிட்டது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா உயிர் உள்ள வரைக்கும் இந்த உம்மத்தை முஹம்மதியாவில் நீடித்திருப்பதற்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் தரிசிக்கும் அந்த பாக்கியத்தை பெறுகிற அந்த தேட்டத்திலேயும் நம்முடைய வாழ்க்கையில் மறந்து போன சுன்னத்துகளை சரியான நேரத்தில் வெறுமனே தொழுகையில் மட்டும் சுன்னத்தை பின்பற்றதில்லை. கல்யாணமாக இருந்தால் கல்யாணம், கொடுக்கல் வாங்கலாம் இருந்தால் கொடுக்கல் வாங்கல், கடன் கொடுப்பதாக இருந்தால் கடன் கொடுப்பதற்கு ரசூலுல்லாஹ் ஒரு முறையை சொல்லியிருக்கிறாங்க. இப்படி எல்லா பட்சத்திலேயும் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை பின்பற்றி வாழக்கூடிய உயர்ந்த சமூகமாக நம்முடைய மரணம் வரைக்கும், மரணத்திற்கு பிறகும் ரசூலுல்லாஹ்வை ஹவுதுல் கௌசரில் சந்திக்கும் பெரும் பாக்கியத்தை உம்மத்தை முஹம்மதியாவில் இருக்கக்கூடிய எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தந்தருள் பாரிப்பாராக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.